ஐயா தொடங்கலாம் ஐயா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தஞ்சை வள்ளத்தில் இயங்கக்கூடிய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தினுடைய பெரியார் உயராய்வு மையத்தின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய திராவிட பொழில் ஆய்வரங்கம் என்பது பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்காவின் சார்பாக மிக சிறப்பாக 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த இதழ் வெளியான பின்பு அதை பற்றி சிந்தனையாளர்களை அழைத்து தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த இன்றைக்கு நடைபெறக்கூடிய திராவிட பொழில் ஆய்வரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதோடு, இந்த நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு பெரியார் பன்னாட்டு மையத்தினுடைய இயக்குனர், ஆசிரியர் குழுவினுடைய உறுப்பினர், பெரும் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் சோம இளங்கோன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தனிநாயக அடிகளார் தமிழை தமிழர்கள் மட்டும் அறிந்து கொண்டால் பத்தாது, உலக மக்கள் அறிந்து போற்ற வேண்டும் என்ற ஆர்வலிலே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவி அதிலே ஒரு அருமையான இதழை வெளியிட்டார். பல வெளிநாட்டு வல்லுநர்கள் கட்டுரைகள் எழுதி அதில் வந்தது மிகவும் பெருமையாக இருந்தது. அது நின்றுவிட்ட காலத்திலே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் சார்பிலே இந்த ஆராய்ச்சி இதழ் தொடங்கப்பட்டது. திராவிட பொழில் என்ற பெயருடன் திராவிட வரலாறு, சிந்தனைகள் இவை வெளியே சொல்லுமாறு ஆங்கிலத்திலும் தமிழிலும் கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கட்டுரை ஆசிரியர் ஐயா நேரு அவர்கள் பகுத்தறிவாளர் கழக தலைவர் பல்வேறு முனைப்புகளிலே கவிதை, கட்டுரை, புத்தகங்கள், பேச்சு என்று தன்னுடைய வாழ்நாளை முழுதுமாக அர்ப்பணித்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். வரவேற்று அவரை நிகழ்ச்சியை நடத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் ஐயா. திராவிட பொழில் இதழ் ஏப்ரல் டு ஜூன் 2024 இதழில் மொத்தம் 5 கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. அந்த கட்டுரைகளில் 2 கட்டுரைகளை நாம் இந்த நிகழ்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். முனைவர் ஜீவானந்தம் அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்கமும் பெண்ணின விடுதலையும் என்ற ஒரு கட்டுரையையும், டாக்டர் என் சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய பராசக்தி 1952 ஆன் ஐடியோகிராபிக் டிராப்ட் ஆஃப் டிராவிடியன் ஸ்டாக் என்ற 2 கட்டுரையும் எடுத்திருக்கின்றோம். சுயமரியாதை இயக்கமும் பெண்ணின விடுதலையும் என்ற கட்டுரையை மதிப்புரை செய்வதற்காக திருமிகு கோதை ஜெயராஜ் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சார்பாகவும் நம்முடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும், அதே போல திராவிட பொழில் இதழின் சார்பாகவும் அம்மா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. திருமதி கோதை அவர்கள் மென்பொறியாளர், அமெரிக்காவில் தமிழ் பள்ளி ஆசிரியராக பல ஆண்டுகள் தன்னார்வ பணி செய்து வருகிறார். பல்வேறு தமிழ் தளங்களில் தன்னார்வலராக பல குழுக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார். அமெரிக்காவில் முதல் தமிழ் சொல்வேந்தர் குழுவின் உறுப்பினராக இருக்கிறார். தமிழில் கவிதை, கதை, கட்டுரைகள் படைத்துள்ளார். அமெரிக்காவின் தமிழ் ஊடகங்களில் பட்டிமன்ற பேச்சாளர். தற்போது கேரோலைனா தமிழ் சங்கத்தில் இயக்குனர் பொறுப்பில் இருக்கின்றார். இவ்வாறு தமிழ் அன்னைக்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை பகுத்தறிவு கலந்து கொடுக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய திருமதி கோதை அவர்களை முதல் நம்முடைய ஜீவானந்தம் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையை இப்பொழுது நூல் விமர்சனம், கட்டுரை விமர்சனம் செய்து கொடுக்கும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து சென்று அமெரிக்காவில் இருந்தாலும் கூட, மென்துறை பொறியியல் துறையில் இருந்தால் கூட, சாப்ட்வேர் துறையில் இருந்தாலும் கூட, தங்களுடைய ஓய்வு நேரத்தை தமிழுக்காக, தமிழ் கற்பிப்பதற்காக பல பெண்கள் இப்பொழுது அமெரிக்காவிலே முன்னெடுப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் திருமங்கலத்தில் இறையன்பு
நூலக வாசகர் வட்டம் நிகழ்வு நடந்தது. அதிலே அமெரிக்காவிலிருந்து வந்து கலந்து கொண்ட கோயம்புத்தூரை பிறப்பிடமாக கொண்ட சுமதி என்பவர், நான் மென்துறையிலே வேலை செய்கிறேன், சனி ஞாயிறு முழுவதும் நாங்கள் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னதோடு 800 குழந்தைகள் தமிழ் படிக்கிறார்கள் என்று ஒரு பள்ளியிலே சொன்னபோது உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி பெருமைக்குரிய நம்முடைய தோழர் அம்மா கோதை அவர்களை இப்பொழுது கற்றை மதிப்புரை கொடுக்குமாறு உங்கள் சார்பாக வாங்க. மிக்க நன்றி நேரு அவர்களே. நல்லதொரு முன்னுரை எனக்காக அளித்தமைக்கு மிக்க நன்றி. அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, எப்பொழுதும் போல என் தமிழ் தாய்க்கு வணக்கங்களை கூறிக்கொண்டு, இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, சமூக நீதி சீர்கெடும் பொழுதெல்லாம் அநேகமான தலைவர்கள் தலையெடுத்து சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட வரிசையில் சுயமரியாதை இயக்கமானது பெண்ணின் விடுதலையை முதல் கொள்கையாக கொண்டு பெண்களின் மறுமலர்ச்சிக்கும் சீர்திருத்தத்திற்கும் ஏராளமான களப்பணிகளை செய்திருக்கின்றது. இப்படிப்பட்ட களப்பணிகளையும் முன்னெடுப்புகளையும் வரலாறு தரவுகளோடு நமது ஜீவானந்தம் ஆசிரியர் ஜீவானந்தம் எழுதிய கட்டுரை நமக்கெல்லாம் அடுக்கி வைக்கிறது. ஆணாதிக்கத்திற்கு எதிரான ஒரு சமூக போர். ஆணாதிக்கத்திற்கு எதிரான ஒரு சமூக போர் ஏன் தேவைப்படுகிறது? பெரியார் அவர்களுக்கு 2 சமூக தீமைதான் அச்சுறுத்தல்களாக இருக்கிறது. ஒன்று, தீண்டத்தகாமை. பிறப்பிலேயே ஒருவனை தீண்டத்தகாதவன் என்று எண்ணி அவனுக்கு அடிப்படை உரிமைகளை மறுத்து புழுவினும் கேவலமாக அவனை நடத்தி வைப்பது என்பது ஒரு சமூக தீமை என்றால், ஆணும் பெண்ணும் பெண்ணாக பிறந்ததற்காகவே ஆணுடைய அடக்கத்தில் தான் பெண் என்றும், ஆணுக்காகவே பிறந்தவள் தான் பெண் என்றும், பிறப்பிலேயே பெண்ணுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதை பெரியார் அவர்கள் சாடியிருக்கிறார். இந்த 2 அச்சுறுத்தல்களும் இந்தியாவை விட்டு அறவே நீங்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார். இப்ப சமூக போர் என்பது தேவைப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பெண் என்பவள் ஆன்மீக அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் அடிமைப்படுத்தப்பட்டு பொது வெளியானது அவளுக்கு மறுக்கப்படுகிறது. அவளை பொது வெளியில் மறுக்க வைத்து சமையலறைக்குள்ளேயே தள்ளி விடுகிறார்கள் என்று கவலைப்படுகிறார் சுயமரியாதைக்காரரான குஞ்சிதம் அம்மையார். இன்னும் பல செய்திகள் இந்த கட்டுரையில் இருக்கின்றன. முக்கியமாக சொல்ல போனால் நீலாவதி அம்மையார் என்ன சொல்கிறார் என்றால், பெண்களை நம்ம எப்படி நடத்துறோம்? ஆண்களின் இச்சைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொத்தாகவும் ஒரு பொருளாகவும் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்காக குழந்தை ஈன்று கொடுக்கும் இயந்திரமாக பெண்களை வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படுகிறார் நீலாவதி அம்மையார். இந்த வரிகளை எனக்கு இந்த கட்டுரையில் படிக்கும் பொழுது வைரமுத்துவின் வரிகள் வந்து சென்றன. அதை இங்கே பகிர்கிறேன். அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழையில்லையே என்று வைரமுத்துவின் வரிகள் எனக்குள் வந்து சென்றன. இது மட்டுமா, இன்னும் பல அநீதிகளை குலைப்பதற்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக சுயமரியாதை இயக்கம் என்னெல்லாம் செய்திருக்கிறது என்று அடிக்கடிக்கே கொண்டு போகிறார் ஆசிரியர். ஆண் பெண் சரிநிகர் சமானம் என்று சொல்லுகிறோம். பெண்ணுரிமை என்றால் என்ன? பெண்ணுரிமை என்றால் பெண்ணுக்கு கோபம், வன்மம் மற்றும் ஆளுமை, வீரம் இவையெல்லாம் இருக்கின்றன. ஆணுக்கு மட்டும்தான் அவை இருக்கின்றனவா? பெண் என்பவளை நாம் எப்படி எல்லாம் சித்தரிக்கிறோம்? பெண் புலவர்கள் எப்படி பெண்களை சித்தரிக்கிறார்கள்? மானுடனும் மீனுடனும் நிலவுடனும் ஒரு சாதுவான பொருட்களுடனும் இல்லை ஏதோ ஒரு பொருட்களுடனும் பெண்களை நாம் வர்ணனை செய்கிறோமே தவிர, ஏன் பெண்ணுக்கு கோபம் வரக்கூடாதா, வன்மம் இருக்கக்கூடாதா? ஆணுக்கு என்னவெல்லாம் உணர்ச்சிகள் இருக்கிறதோ பெண்ணுக்கும் அத்தனை உணர்ச்சிகளும் இருக்கிறது. ஏனென்றால் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிறது சுயமரியாதை இயக்கம். இது மட்டுமல்ல, எனக்கு இது சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. ஆணும் பெண்ணும் சமம், இதை அறியாதவர் மண்டையில மண்ணு அப்படின்னு என் மண்டையில தோணுச்சு. அதை உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கிறேன்.
இது மட்டும் இல்லாமல் இப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் காலையில எழுந்து ஆணுடைய காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்னா ஆணும் அதை செய்யணும். அதுதான் சரிநிகர் சமானம் என்று அலப்பிரிக்கிறார் நம் பெரியார். இப்படி ஒரு நல்ல தெளிவு சுயமரியாதை இயக்கத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, இதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா வரலாறு தரவுகள் படி 1929 மாநாடுகளில் பேசப்பட்ட தரவுகள். அப்போ பெண் மரியாதைக்காகவும் பெண் சுயமரியாதைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் நம் சுயமரியாதை இயக்கம் எப்படியெல்லாம் போராடி இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்புறம் பெரியார் சொல்றார், ஆண்மை ஒழிய வேண்டும், அந்த கருத்தியலே ஒழிய வேண்டும் என்று சொல்கிறார். இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோன்றியது என்றால், நம்ம சின்ன வயசுல பெண் 18 வயசு நிரம்பியவளா இருப்பா. அவளுக்கு துணைக்கு யார் அனுப்புவாங்க தெரியுமா? 4 வயது ஒரு ஆண் பிள்ளையை அனுப்புவார்கள். கேட்டா ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை தான் என்றோ என்றெல்லாம் பெருமை பேசுவார்கள். அப்ப அந்த ஆண்மை என்ற கருத்தியல் ஒழிய வேண்டும் என்று பெரியார் சொல்லுகிறார் என்று இந்த கட்டுரை சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு பெரிய அச்சுறுத்தல் பாத்தீங்கன்னா, பாலியல் பேதங்கள் கொண்ட மொழியியல் அரசியல். இந்த பெண் உடலில் எத்தனை அரசியல்கள் தான் உள்ளது என்று எனக்கும் தோன்றியது. கற்பு என்ற வார்த்தை, வேசி என்ற வார்த்தை, விதவை என்ற வார்த்தை, விபச்சாரி என்ற வார்த்தை எல்லாம் யாருக்கு இருக்கிறது? பெண்ணுக்கு அல்லவா இருக்கிறது. இதற்கான சரிநிகர் சமானமான வார்த்தைகள் ஏதாவது ஆணுக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. கற்பு என்பதை கட்டாயமாக பெண்ணுக்கு மட்டும் புகுத்திவிட்டு வேசி என்ற வார்த்தையும் பெண்ணுக்கே கொடுத்திருக்கிறார்கள். அப்ப விபச்சாரம் என்பது என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்வது. ஆனால் அது பெண்ணுக்கு மட்டுமே விபச்சாரி என்ற பட்டம் இருப்பதை பெரியாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ பெரியார் என்ன சொல்றார்? இவளை விபச்சாரின்னு கூப்பிட்டினா அவனை விபச்சாரன் என்று அழையுங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் விதவை திருமணம் என்று சொல்லுகிறீர்கள், பெண் மட்டும் திருமணம் செய்து கொண்டால் விதவை திருமணம் என்று போராடி கொண்டிருக்கிறீர்களே, அப்ப அது விதவன் திருமணம் அல்லவா என்று கேட்கிறார். இப்படியெல்லாம் ஒரு நல்ல வரலாற்று தரவுகளை கொண்டது இந்த கட்டுரை என்றால், எனக்கு இன்னும் சிந்தனைகள் ஆழ்ந்து எழுந்து, இன்னும் பெண்களுக்கு எப்படியெல்லாம் பெயர்களை இட்டிருக்கிறார்கள், இன்னும் வாழாவேட்டி என்ற வார்த்தையும் மழடி என்ற வார்த்தைகள் எல்லாம் இன்னும் நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். பெண்களை மட்டும் குறை சொல்லும் சமூகம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பதாகவே நமது சுயமரியாதை இயக்கமும் சுயமரியாதைக்காரர்களும் பெண்களுக்காக போராடி பல முன்னெடுப்புகளை நடத்திருக்கிறார்கள், பல மாநாடுகளில் முழங்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்புறம் பெண்களின் தேர்வு என்பது மிக முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம பெண்ணை எப்படி அடிமைப்படுத்துறோம் அப்படின்னா, அழகுங்கிற வார்த்தையில அடிமைப்படுத்திடுறோம். எப்ப பார்த்தாலும் பெண் அழகா இருக்கான்னு சொன்னா உடனே பெண் அதை நம்பி, ஓ பெண் என்றால் நான் அழகாக இருக்க வேண்டுமா, எனக்கு எந்த திறமையும் தேவையில்லையா அப்படிங்கிற அழகு என்பதே திறமை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பெண்கள் எல்லாம் ஏராளம் இருக்கிறார்கள். அழகாக பெரியார் கேட்கிறார், பெண்கள் எல்லாம் என்னை நகை மாட்டும் ஸ்டாண்டா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நகைகளை மாட்டிக்கொண்டால் நான் அழகாக இருப்பேன் என்று யார் திணித்தது? இந்த சமூகம் பெண்மைக்கு அதை திணித்திருக்கிறது. நீண்ட முடியை வளர்த்து கொள்ள வேண்டும், அழகு சாதன பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் சமூகம் அவளை அடிமைப்படுத்துவதற்கான உத்தியாக கையாண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து பெண்கள் வெளியே வர வேண்டும். இந்த தருணத்தில் ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனு பாக்கர் என்பவர் துப்பாக்கி சுடும் போட்டியில் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றிருக்கிறார். இப்பொழுது 2024. இப்ப பெண்கள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள் என்று நாம் சொல்லலாம். பெண்கள் எல்லாம் துப்பாக்கி சுடும் போட்டியிலேயே பெண் வெண்கலத்தை இந்தியாவிற்கு வென்று கொடுத்திருக்கிறார். அப்போ சுயமரியாதைக்காரர்கள் எப்படி களப்பணி செய்தால் இது நடந்திருக்கும் என்று எனக்கும் ஆனந்தமாக இருந்தது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் போய் அதனோட பின்னூட்டங்களை பார்த்தால் அதில் என்ன எழுதியிருக்குது தெரியுமா நண்பர்களே? அந்த பெண்மணி எவ்வளவு அழகாக இருக்கிறாள், எந்த கதாநாயகியோடு அவளை ஒப்பிடலாம் என்றெல்லாம் சமூகம் அவளை விவரித்து, அவள் ஒரு சாதனையாளர், அவர் ஒரு வீராங்கனை. ஆனால் இன்னும் சமூகம் அந்த பெண்ணை அடிமைப்படுத்துவதற்காக அழகு என்ற போர்வையிலேயே அந்த பெண்மையை ஒளித்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக இந்த கட்டுரை சொல்லும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெண்களின் தேர்வு. இந்த பெண் எப்பவுமே எப்படி தேர்வு செய்திருக்கிறாள்? ஒரு ஆண் என்ன சொல்றானோ அதையே கேட்டுட்டுதான் அவன் முன்னாடி நடந்தால் இவ பின்னாடி நடப்பா. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம சமுதாயத்துல. ஒரு பெண் தனியா எந்த ஒரு தேர்வையும் எடுக்க முடியவதில்லை. அப்ப இதுக்கெல்லாம் எதிர்த்து சுயமரியாதை இயக்கமும் சுயமரியாதைக்காரர்களும் அழகாக போராட்டங்களை நடத்தி அதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். பெரியார் சொல்றார், ஒரு
ஒரு பூனை எலிக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா? நரிகள் கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் விடுதலை வாங்கி தர முடியுமா? என்னதான் ஆண்கள் பெண்ணியம் பேசினாலும், ஆண்கள் பெண் விடுதலை பற்றி பேசினாலும், யார் பெண் விடுதலையை பற்றி பேச வேண்டும்? யாருக்கு சுதந்திரம் வேண்டுமோ, யாருக்கு விடுதலை வேண்டுமோ, அவர்கள்தான் அதை உணர்ந்து கேட்க வேண்டும் என்று பெரியார் சொல்லுகிறார். அதுக்கு இதற்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயமா பெண் விடுதலையை பெண்ணை அடிமைப்படுத்துவது எது? பெண் பொருளாதார சுதந்திரம். பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. அழகாக சொல்லுகிறார்கள் சுயமரியாதைக்காரர்கள். உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் அப்படிங்கிற சொல் மாற வேண்டும். உத்தியோகம் என்பது மனித லட்சணம் என்று மாற வேண்டும். ஏனென்றால் பெண்களும் உழைப்பாளிகள் தானே. பெண்களை உழைப்பாளிகள் என்ற கூட்டத்திலே வரமாட்டோம். பெண்களுக்கு உத்தியோகம் என்பது தேவையில்லை என்று நினைத்த காலம் அது. அப்போ பெண்களுக்கு சரிசமமான உத்தியோக வாய்ப்புகளும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சுதந்திரமும் அவளுக்கு தேவை என்று சுயமரியாதை இயக்கங்களும் பெரியாரும் சுயமரியாதைக்காரர்களும் மேடையில் முழங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பொண்ணுக்கு எதனால அவ அடிமைப்படுகிறாள்? எதனால ஆணுக்கு அடக்கமா இருக்கிறா? அவகிட்ட பணம் இல்ல, பொருளாதார சுதந்திரம் இல்ல. அப்ப அவளுக்கு நீங்க பொருளாதார சுதந்திரம் சொத்துரிமையும் கொடுத்தால் அவளுக்கான தேவைகளை அவளே பூர்த்தி செய்து கொள்வாள். அவள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க மாட்டாள் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த கட்டுரை தெளிவாக சொல்லுகிறது. கடைசியாக ஆசிரியர் முக்கியமான தலைப்பை சொல்லுகிறார். அது கல்வி. அடிப்படை கல்வி என்பது பெண்களுக்கு மறுக்கவே கூடாது. 16 வருடங்களும் ஆணும் பெண்ணும் அடிப்படை கல்வியில் பயின்றிருக்க வேண்டும் என்று சுயமரியாதை இயக்கம் தெளிவாக முன்னெடுப்புகளை வைத்திருக்கிறது. பின்பு நம்ம எல்லாம் படிக்க வந்துட்டோம், பெண்கள் எல்லாம் படித்து விட்டார்கள் என்று சொன்னாலும் இந்த பெண்கள் படிப்பது என்பது எதற்கு பயன்படுகிறது? பெண்களின் படிப்பு என்பது அடுத்தது சுயம்பர உத்தியாகத்தான் இருக்கிறது. அவளை நல்லா படிக்க வச்சு பாட்டு கத்துக் கொடுக்கறது என்ன, நடனம் கத்துக் கொடுக்கறது என்ன, எல்லாம் கத்துக் கொடுத்து நம்ம என்ன மாப்பிள்ளை சிறந்தவர், இந்த மாப்பிள்ளை என் பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்கா, இது பண்ணிருக்கான்னு அந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு மீண்டும் அந்த பெண் என்ன பண்ண போகிறாள் என்றால் சமையலறைக்குள் போய் எல்லா சமையலும் ஒரே மாதிரிதான் வரும். அப்போ நம்ம என்ன படித்திருந்தாலும் அதை வீணே ஆக்குவதற்கான இந்த சுயம்பர உத்திகள் செய்யாதீர்கள் என்று கவலைப்படுகிறார்கள் சுயமரியாதைக்காரர்களும் சுயமரியாதை இயக்கமும். இப்படி கல்வி தேவை. கல்வி கத்துக்கிட்டா ஒரு பொண்ணு தானாவே சொத்தை சேர்த்துக்குவா. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்வுக்கிணரை அவளே தேர்ந்தெடுத்துக்குவா. கல்வி என்பது அடிப்படை என்பதெல்லாம் நமது சுயமரியாதை இயக்கம் சொல்லியிருக்கிறது என்று இந்த கட்டுரை அழகாக சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் படித்து முடித்த பின் பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று நம் பாரதியார் சொன்னார் இல்லையா? அந்த பெரிய கடவுள் யார் என்றால் நம் சுயமரியாதை இயக்கமும் சுயமரியாதைக்காரர்களும் பெரியாரும் தான் என் கண்ணில் பெரிய கடவுளாக தெரிந்து ஒரு பெண்ணாக அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல தோன்றுகிறது. இப்படிப்பட்ட நல்ல செறிவான கட்டுரை இந்த பெண்கள் நல்ல சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், பெண் விடுதலை அடைந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எல்லாம் வெளியே வந்து விடுகிறார்கள். இன்னும் பெண்களை அடக்கி வைக்கும் ஆளுமையில் வைத்திருக்கும் அந்த பெண்கள் தானாகவே பெரியார் சொன்னது போல கண்டிப்பாக நரிகள் கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் சுதந்திரம் தர முடியாது, நாம் தான் வெளியில் வர வேண்டும் என்று பெண்கள் இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அதுபோல சுயமரியாதைக்காரர்களும் சுயமரியாதை இயக்கமும் தொடர்ந்து அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் என்று நம்பி இந்த கட்டுரையை அழகாக எழுதிய ஆசிரியர் ஜீவானந்தம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இதழ்களிலும் இந்த இதழ்களுடைய பெயர்களை படிக்கிறேன். உண்மை, குடியரசு, திராவிடன், பகுத்தறிவு, புரட்சி, விடுதலை, ரிவால்ட், இந்த மாதிரியான இதழ்கள், தமிழ் நூல்கள் மற்றும் ஆங்கில நூல்களிலிருந்து இந்த வரலாறு தரவுகளை நமக்கு ஒவ்வொரு வரிகளிலும் எந்த இதழிலிருந்து எடுத்திருக்கிறார், எந்த நூலிலிருந்து எடுத்திருக்கிறார் என்ற தரவுகளை நமக்கு தந்திருக்கிறார் கட்டுரையில். அது மட்டுமல்லாமல் நமது ஆசிரியர் ஒரு பெண்ணிய ஆய்வு மையத்தில் உதவி பேராசிரியராக புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் பல களப்பணிகளை தொடர்ந்து செய்ய நன்றி கூறி பாராட்டி இந்த நல்லதொரு கட்டுரையை ஆய்வுரை வழங்க அழைத்த மருத்துவர் சோம இளங்கோன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். சுருக்கமான உரை என்றாலும் கூட மிக ஆழமான ஒரு மதிப்புரையை கொடுத்ததற்காக நம்முடைய உரையாளர் கோதை அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அம்மா கொஞ்சிதம் குருசாமி அவர்கள், நீலாவதி அவர்கள், அவர்களில் இருந்து தொடங்கி எப்படி அவர்களுடைய முன்னெடுப்புகள் இருந்தது என்ற கருத்துக்களை சொன்னதோடு, சுயமரியாதை இயக்கம் எப்படி பெண்ணுரிமைக்காக சுயமரியாதை இயக்கமும் பெண்ணுரிமையும் எப்படி பின்னி பிணைந்தது என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகளை இந்த கட்டுரையின் அடிப்படையில் குறிப்பிட்டு சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, துப்பாக்கி சுடும் போட்டியில வெண்கல பதக்கம் பெற்ற அம்மையார் அவர்களை பற்றிய பின்னோட்டங்களில் முழுக்க முழுக்க அவர்களுடைய உடல் அரசியலை பற்றி, உடலை பற்றி குறிப்பிடுவதாக பின்னோட்டங்கள் இருக்கிறது என்ற கருத்து இன்றைய தலைமுறை கூட எப்படி இருக்கிறது, அவர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது என்பதை அந்த காலத்து நிகழ்வோடு ஒப்பிட்டு இன்றைக்கு இருக்கிற மனப்பான்மையும் சேர்த்து குறிப்பிட்டது மிக அருமையான ஒரு சொல்லாடலாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நாம் பழைய காலத்தை பேசுகின்ற பொழுது இன்றைக்கும் கூட அது எப்படி இருக்கிறது என்பதை இணைத்து சொல்வது என்பது நடைமுறையோடு சார்ந்ததாக இருந்தது. அதே போல பல்வேறு நிகழ்வுகளை, ஏன் விபச்சாரம் என்ற பெயரில்லை, அதே போல தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்ட பல்வேறு செய்திகளை சொன்னதோடு இன்றைக்கும் கூட வாளாவெட்டி, மலடி என்ற சொல்கள் இருக்கிறது, இந்த சொற்கள் கூட இன்றைக்கும் கூட சமூகத்தில் இருக்கிறது என்ற தன்னுடைய வேதனையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மிக ஆழமாக இந்த கட்டுரையை உள்வாங்கியிருக்கிறார் என்பதும், அந்த கட்டுரையோடு இணைத்து நடைமுறை செய்திகளை பல்வேறு செய்திகளோடு ஒப்பிட்டு நமக்கு கொடுத்த உரையாளர் நம்முடைய கட்டுரை மதிப்பாளர் கோதை அவர்களுக்கு எல்லோருடைய சார்பாகவும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து, இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் முனைவர் ஜீவானந்தம் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டதை போல புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியல் புலம் அந்த துறையில பெண்ணிய ஆய்வு மையத்திலே பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்பு சிக்கிம் ஒன்றிய பல்கலைக்கழகத்திலும் அஸ்ஸாம் ஒன்றிய பல்கலைக்கழகத்திலும் வரலாற்று துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். உள்நாடு மற்றும் பன்னாட்டு கருத்தரங்களில் பங்கு கொண்டுள்ளவரும் நிறைய ஆய்வுக் கட்டுரைகளை கொடுத்த ஒரு ஆளுமை அவர். பல்வேறு பரிசுகளையும் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் ஜீவானந்தம் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நூல் மதிப்புரையை பற்றி, கட்டுரை மதிப்புரையை பற்றி தன்னுடைய ஏற்புரை அளிக்குமாறு உங்களின் சார்பாக கேட்டு. ஐயா வாங்க, ஜீவானந்தன் ஐயா வாங்க. ஹலோ, கேக்குதா ஐயா? நான் பேசுறது கேக்குது, பேசுங்க. ஓகே. எனக்கு முன்னாடி பேசுன என்ன சொல்றது, முன்னாடி தமிழ்ல இந்த அளவுக்கு என்னால கோர்வையா, ஹலோ இன்னும் கொஞ்சம் மைக்க பக்கத்துல வச்சு, தமிழ்ல இவ்வளவு கோர்வையா என்னால பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லிட்டு வாய்ப்பு அளித்ததுக்கு நேரு ஐயா உங்களுக்கு நன்றி. அதே போல வந்து மதிப்புரை வழங்கிய கோதை அவர்களுக்கும் நன்றி. இந்த என்ன சொல்லிட்டோம், நான் இந்த கட்டுரையோட மதிப்புரையை பத்தி நான் என்ன சொல்றது, ஏற்புரையா நான் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா நான் பெரியாரை பத்தி நான் தேவதாசி முறையை பத்தி என்னோட PhD தொடர்பா ஆய்வு மேற்கொள்ளும் போதுதான் வந்து பெரியார் திடல்ல இருக்கக்கூடிய தரவுகளை வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கேஷுவலா நான் படிச்சுட்டு போறேன். சில குறிப்பிட்ட தகவல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெண் விடுதலை குறித்த தகவல்கள்லாம் படிக்கும்போது கண்டிப்பா இது வந்து பெரியார் தான் எழுதியிருப்பாரு, இதை பெரியார் தவிர யார் இவ்வளவு காட்டமாகவும் இவ்வளவு ஆழமாகவும் பேச முடியும் அப்படின்னு நினைச்சுதான் நான் படிக்கிறேன். படிச்சுட்டு அப்புறமேட்டு அதோட கட்டுரையோட ஆசிரியர் யாருன்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அங்கதான் வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் எனக்கு வந்து குஞ்சிதம் குருசாமியா இருக்கட்டும், நீலாவதியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எனக்கு அறிமுகமாகறாங்க. என்னன்னா, இவ்வளவு காட்டமாகவும் இவ்வளவு ஆணித்தரமாகவும் இவ்வளவு தரவுகளோடையும் பேச முடியுமா அப்படின்றதே எனக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப சொல்ல வரணும்னா, நான் வந்து ஒரு கட்டுரை படிக்கிறேன். அந்த கட்டுரையை வந்து படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, கோயில்கள்ல வந்து இவ்வளவு பெரிய சடங்குகள் எதுக்கு செய்யணும், இவ்வளவு பெரிய திருவிழாக்கள் எதுக்கு செய்யணும், அதுக்கு பதிலா அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உண்டான தானங்களையும் சரி, கல்வியும் கொடுத்தா வந்து அதுதான் மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை நான் படிக்கிறேன். இது கண்டிப்பா பெரியார் தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆர்வத்துல நான் வந்து ஒரு என்ன சொல்றோம், ஒரு சேலஞ்ச் மாதிரி நான் பார்க்கிறேன். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, திருப்பியும் வந்து ஒரு பெரிய ஆளுமை தான் இதை எழுதியிருக்காங்கன்னு போது எனக்கு ஆச்சரியம் மேலிட்டுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்தரா PhD பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் உமன் ஸ்டடீஸ்ல, பெண்ணி ஆய்வு மையத்துல. அப்படி இருக்கும்போது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, மேநாட்டு அறிஞர்களோட பிலாசபியை வந்து நம்ம வந்து தொடர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து லிபரல் ஃபெமினிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட், இந்த மாதிரி பல மார்க்சிய பெண்ணியவாதிகள் இப்படின்னு சொல்ல பல கருத்துக்களை படிக்கும்போது, பெரியாரை படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து ஒரு என்ன சொல்லிட்டோம்,
ஒரு தற்புகழ்ச்சிக்காக மட்டும் இல்லாம பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 அதாவது 1960கள் வந்து பாத்தீங்கன்னா ரேடிக்கல் ஃபெமினிசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியலா வந்து உலக அரங்குல முன்வைக்கப்படும் போது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடியே பெண் உடல் பத்தி பெரியார் பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்திய சமுதாய சூழலையும் சரி உலக வெளியிலையும் வந்து பெருசா யாரும் பேசாதது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே போல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன இருந்ததுன்னா 1930ன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அரசியல் காலகட்டம் இந்திய பொதுவெளியில. அது எதனால அது முக்கியமான ஒரு காலகட்டம்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மிக சிறப்பா ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய பொதுவெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப அதுவும் பாத்தீங்கன்னா தமிழக சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியாரா இருக்கட்டும் அவர் சார்ந்த சுயமரியாதை இயக்கமா இருக்கட்டும் இவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப ஆணித்தரமா பேசுறாங்க. அதோட நிக்காம வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுயமரியாதை இயக்க இதழ்கள் பொதுவாகவே எந்த பகுத்தறிவு குடியரசு பகுத்தறிவு விடுதலை இந்த இதழ்களை எடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பா 1930கள் 40கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் எந்த மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்த இதழ்கள்ல வந்து பெண்கள் எழுதுறதுக்கும் குடியரசுலையும் சுயமரியாதை இயக்க இதழ்கள்ல பெண்கள் எழுதுறதுக்கும் மிகப்பெரிய கருத்தியல் ரீதியான ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து பெண்கள் சார்ந்த விடயங்கள் தான் எழுதுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்குமே பாருங்க தோழி இந்த மாதிரி விமன் மேகசின் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சமையல் குறிப்பு அழகு குறிப்பு அதுக்கப்புறமேட்டு சினிமா விமர்சனம் தொடர்பான இது மாதிரிதான் இருக்கும் மேக்சிமம் இருக்கும். ஆனா நீங்க வந்து பகுத்தறிவு குடியரசு விடுதலை இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி எழுதும்போது பெண்கள் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விடுதலைனா என்னன்னு எழுதுறாங்க ஃப்ரீடம்னா என்னன்னு எழுதுறாங்க ஜாதி ஒழிப்பை பத்தி எழுதுறாங்க. ஏற்கனவே வந்து போதை அவங்க குறிப்பிட்டது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா பெரியார் 2 விஷயத்த பேசினாருன்னு ஒண்ணு வந்து சாதி ஒழிப்பு அப்புறம் பெண் விடுதலைன்னு இது ரெண்டு விஷயமாவே கிடையாது. ஆக்சுவலா நீங்க சாதியை ஒழிக்கணும்னாவே நீங்க வந்து பெண் உரிமையை பத்தி பேசிட்டு ஆகணும். ஏன்னா இந்திய சூழல்ல வந்து சாதின்ற ஒரு அமைப்பு வந்து பெண்களை வந்து கட்டுப்படுத்துறதுலதான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்காம்ப்ரமைஸ்டான ஒரு வாரியர் தான் சொல்றேன். அந்த மாதிரி அதே போல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து காந்தியை பத்தி பேசும்போது இஸ் அ நான் வயலண்ட் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. பெரியார் நான் வயலண்டா இருக்கு சரி காந்தி நான் வயலண்டா இருக்கிறதுல வந்து பெரிய ஆச்சரியமா எனக்கு படல. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி ஒரு நான் வயலண்டா இருக்கிறது தான் வந்து இந்திய சமூக சூழல்லையும் சரி அரசியல் சூழலையும் நான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமானதான் நான் பாக்குறேன். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க குடியரசு இந்த பொதுவான இந்த குடியரசு இதழ்கள் சுயமரியாதை இயக்க இதழ்கள்ல வந்து பெண்கள் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்களை தவிர உலக அரசியல் எல்லாத்தையுமே அவங்க பேசியிருக்காங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு கடல்ல ஒரு துளி நீர் சேர்த்த மாதிரிதான் ஆக்சுவலா. ஏன்னா அவங்கள பத்தி எழுதக்கூடிய அது ஸ்கோப்பும் சரி அதே போல வந்து வாய்ப்புகளும் சரி மிக அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கும் சரி ஒரு கருத்தியல் வெளியிலையும் சரி அதே சமயத்துல வந்து ஒரு அகாடமிக் ஸ்பேஸ்லயும் சரி ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன்னா வந்து ஒரு புக்கு சி.எஸ். லட்சுமின்னு அவங்க எழுதுறாங்க. அவங்க என்ன ஃபேஸ் பிஹைண்ட் தி மாஸ்க்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அந்த புத்தகமே வந்து பாத்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்களை பத்தி குறிப்பிடுற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர் வந்து ஒரு ஒரு அழகா ஒரு என்ன சொல்றோம் பெண் எழுத்தாளர்களை பத்தி பேசும்போது சுயமரியாதை இயக்கத்துல இருந்து வந்து எந்த எழுத்தாளர்களை பத்தி அவங்க வந்து குறிப்பிடாம அவங்க தவிர்த்துக்கிறாங்களா இல்ல வந்து அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு அந்த தகவல் போய் சேரலையா அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா என்னன்னா நீங்க சுயமரியாதை இயக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எழுத்துக்களும் சரி அவங்களோட அரசியல் தெளிவும் சரி நீங்க இந்திய சூழலையும் சரி உலக வெளியிலும் சரி மிக முக்கியமான ஒரு கருத்து பொருள்களை வந்து 1930களில் வெளிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு சின்ன அட்டம்ப்ட் தான் பண்ணேன் அந்த விஷயத்துல. ஸோ ஆனா வந்து போதை அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா அதை பத்தி சொன்னாங்க. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி பேராசிரியர். பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆழமான கருத்துக்களை மிக இயல்பான மொழியிலேயே சொன்னீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டுரை நம்முடைய டாக்டர் என் சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய பராசக்தி 1952 ஆன் ஐடியோகிராபிக் கிராஃப்ட் ஆஃப் டிராவிடியன் ஸ்டாக் என்ற இந்த கட்டுரையை பற்றி நம்முடைய மருத்துவர் ஐயா டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள் மதிப்புரை செய்ய இருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஐயாவை அறிவோம். அமெரிக்காவில் 50 ஆண்டுகள் என்று ஒரு அருமையான
அமெரிக்காவில் 50 ஆண்டுகள் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்தவர்கள். அதிலே தன்னுடைய வாழ்க்கை வரலாறாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய வியப்பை கொடுக்கக்கூடியது. அமெரிக்க தமிழ்ச் சங்கமாக இருக்கட்டும், அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், அதேபோல ஈழத் தமிழர்களுக்கு உதவியாக இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் மிகப்பெரிய அளவிற்கு நம்மை போன்றவர்களுக்கு எழுச்சியை கொடுக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கும்பகோணத்திலே நடைபெற்ற பொதுக்குழுவிலே பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மையம் என்ற அடிப்படையில் பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டார்கள். பெரியார் உலகம் அமைய இருக்கின்ற அந்த திட்ட மதிப்பீடுகள் எல்லாம் மிக விரிவாக பேசப்பட்டன. அந்த வகையில் பெரியாரை உலகமயமாக்கும் பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டுள்ள பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய இயக்குனர், நம்முடைய பெரும் அறிவாளருக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா அவர்களை இப்பொழுது மதிப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். இந்த கட்டுரை என்பது நம்முடைய திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் நடேசன் என்ற அந்த தோழர் எழுதிய கட்டுரை. அவரை பொறுத்தளவில் திராவிட இயக்கம் என்பது எப்படி தங்களுடைய கொள்கைகளை திரைப்படத்தின் வாயிலாக கொண்டு சென்றார்கள் என்பதை மிக ஆழமான புரிதலோடு நிறைய தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கூடிய ஒரு தோழராக நம்முடைய நடேசன் சுப்பிரமணியம் அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய ஆய்வு என்பது திரை உலகம் சார்ந்த பல்வேறு செயல்பாடுகளோடு இருந்தாலும் கூட, குறிப்பாக திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பல்வேறு பங்களிப்புகளை பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் இவர்களுடைய பங்களிப்புகளோடு பல்வேறு செய்திகளை சொல்லக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நம்முடைய திராவிட பொழில் இதழுக்கு அவருடைய கட்டுரைகள் என்பதை ஆங்கில கட்டுரைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே உரையாற்றுவதற்காக ஐயா அவர்களை அழைப்பதற்கு முன்பாக, திராவிட பொழில் இதழுக்கு இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளிலிருந்து கட்டுரைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழில், ஆங்கிலத்தில் பல்வேறு ஆதாரங்களோடு ஒரு ஆய்வு கட்டுரைகளாக தாங்கள் 20 பக்கத்திலிருந்து 30 பக்கம் இருக்கக்கூடிய அளவிற்கு கட்டுரைகளை தருவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஐயா மருத்துவர் அவர்களை மதிப்புரை செய்வதற்கு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா கேட்கல, நீங்க பேசுறது அன்மியூட் பண்ணி. கேக்குதா? இப்ப கேக்குதுங்க, பேசுங்க. என்னமோ கணினில தொந்தரவு வந்துருச்சு. அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அம்மா கோதை அவர்கள் சிறப்பாக அவருடைய கட்டுரையை ஆய்வு செய்து தந்தார்கள். நன்றி. அவருடைய கட்டுரை மிகவும் முக்கியமான கட்டுரை. அம்மா குஞ்சிதம் அவர்கள் முதல் சுயமரியாதை திருமணம், 2 ஊர்கள் 2 சமூகங்களை எதிர்த்து போராடி நடந்த திருமணம். அந்த திருமணம் அதை பற்றியே 1 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு சுயமரியாதை எப்படி வந்தது, பெண் விடுதலை எப்படி வந்தது என்பதை அருமையாக சித்தரிக்கும் கட்டுரைக்கு நன்றி. ஒரு திரைப்படத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடலாமா என்ற கேள்வி உங்களில் பலருக்கு இருக்கலாம். அது நியாயமான கேள்விதான். ஒரு சாதாரண திரைப்படமாக இருந்து அதை வணிக முறையிலே நாம் விவரித்தோம் என்றால் அது வேறு. ஆனால் ஒரு திரைப்படம் 60 ஆண்டுகளுக்கு முன்னே வந்தது. அதை ஒருவர் 26 பக்கத்துக்கு ஆங்கிலத்திலே கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட மேற்கோள்களை எடுத்து காட்டியிருக்கின்றார் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது, உண்மையிலேயே அது ஒரு திரைப்படம் தானா, இல்லை அதற்கு மேலே ஏதாவது இருக்கிறதா என்பது மிகவும் சிறப்பாக ஆராய்ச்சியாளரால் வெளிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் திரைத்துறையில் இருந்ததால் திரைத்துறை வரலாற்றையும், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே திரைத்துறை எப்படி இருந்தது என்பதையும் எழுதி, இந்திய துறைத்துறை, தமிழ் துறைத்துறையை பற்றி எல்லாம் எழுதி, அந்த திரை பற்றி, திரைப்பட கதை, வசனம், பாட்டு, அதில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய முக்கியமான பங்கு என்ன, அந்த திரைப்படத்திலே அவர்களின் முக்கிய கட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் மிகவும் ஆழமாக விவரித்திருக்கின்றார். எனக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு தமிழ் திரைப்படத்தை பற்றி இவ்வளவு தூரம் ஒரு சிறப்பான ஆராய்ச்சி செய்து ஒருவர் எழுதியிருக்கிறார் என்றால் அது மிகவும் வியப்பிற்குரியதுதான். இந்த திரைப்படம் வந்த பொழுது ஒரு விவரிப்பு எழுதப்பட்டது. எப்படி எழுதப்பட்டது என்றால், தினமணி கதிர் என்ற பத்திரிகையிலே 3 பக்கங்களுக்கு முழுதாக இந்த திரைப்படத்தை பற்றி எழுதப்பட்டது. சேர்வாரி சாணிவாரி எல்லாம் தூசி எழுதியிருந்தார்கள். இது ஒரு படமா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதுவே அந்த படத்திற்கு பெரிய விளம்பரமாக ஆகிவிட்டது. உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும் பராசக்தியை பற்றி. அது 2 சரித்திரங்களை படைத்த ஒரு அடையாள சின்னம். ஒன்று கலைஞர் கருணாநிதி, இரண்டாவது வி.சி. கணேசன் என்னும் சிவாஜி கணேசன். இவர்கள் இருவரின் வரலாற்று ஆரம்பம்தான் பராசக்தி. அது அவர்களின் தனி வரலாறாக அமையாமல் தமிழர்களின் ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாறாக அமைந்து விட்டதுதான் மிகவும் சிறப்பு. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு நாடகமாக அது நடிக்கப்பட்டது. பகுத்தறிவாளராக இருந்த திராவிட தோழரான பாலசுந்தரம் அவர்கள் இதை நாடகமாக நடத்தினார். அதை பார்த்து ஐயா பெருமாள் என்பவர்கள் இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று பெரியவர் ஏ.வி. மெய்யப்பனுடன் இணைந்து அந்த கதைக்கு வசனம் எழுதுவதற்காக அப்பொழுது விடுதலை குடியரசில் எழுதி வந்த திருவையாறு நிகழ்ச்சியை பற்றி தீட்டா எடுத்து என்று ஒரு அருமையான கட்டுரை எழுதிய 25 வயது இளைஞர் கருணாநிதியை அழைக்கின்றார். இந்த கதை ஒரு சாதாரண கதை. பர்மாவிலே சென்ற தமிழர்கள் அகதிகளாக திரும்பி வந்து அல்லல் உற்ற கதை. ஆனால் அதில் உள்ள வசனங்கள், உண்மையிலேயே சொல்கிறேன், நான் மீண்டும் ஒரு முறை அந்த படத்தை நேற்று முந்தானாலும் பார்த்தேன். அது வசனங்கள் எழுதப்பட்ட வசனங்கள் அல்ல, செதுக்கப்பட்ட வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எங்கே திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை திணிக்க முடியும், தமிழின் பெருமையை திணிக்க முடியும், மூட நம்பிக்கைகளை எதிர்த்து சொல்ல முடியும் என்று கடுமையான எதிர்ப்புக்கு எதிராக எழுதப்பட்ட வசனங்கள். ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ்காரர்கள் பெரும் முதலாளிகள். பேருந்துகள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ள பெரும் முதலாளிகள். அவர்களை எதிர்க்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் படமே வெளிவர வேண்டும். இந்த கட்டாயத்திற்கெல்லாம் உட்பட்டு அந்த வசனங்களை எழுதி அதை நடிப்பதற்கு இதுவரை பெண் வேடங்கள் மட்டுமே தாங்கிய ஒருவர், அவரை அறிஞர் அண்ணா அவர்களின் விருப்பப்படி பெருமாள் அவர்கள் நியமிக்கின்றார். ஆனால் திரைப்படத்தில் வல்லுநரான ஏ.வி. மெய்யப்பனார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கே.ஆர். ராமசாமி தான் நடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். 2000 அடிகள் படம் எடுத்த பின்பும் கூட ஏ.வி. மெய்யப்பனார் இது சரியில்லை என்று சொல்லிவிடுகின்றார். அதை மீண்டும், ஏனென்றால் கணேசன் அப்பொழுது ஒல்லியாக இருக்கின்றார், அவர் குண்டாக இல்லை. அது ஒரு காரணமாக சொல்கிறார் ஏ.வி. மெய்யப்பனார். அதற்காக பெருமாள் அவர்கள் அவருக்கு உணவு ஊட்டி அவரை கொஞ்சம் குண்டாக்கி திருப்பி அந்த 2000 அடியை எடுக்கிறார்கள். உங்களில் பலருக்கு நினைவு இருக்கலாம், முதல் காட்சியே சக்சஸ் என்று ஆரம்பிப்பார் ஒரு பைத்தியக்காரனாக. அவருடைய நடிப்பு நம்மளையெல்லாம் மயக்கியது போல் ஏ.வி. மெய்யப்பனாரை மயக்கவில்லை. அதை பிற்காலத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்வார்கள், ஏ.வி. மெய்யப்பனாரின் தோட்டத்திலே வளர்ந்துள்ள பூக்கள் தண்ணீரால் வளர்க்கப்படவில்லை, என்னுடைய கண்ணீரால் வளர்க்கப்பட்டன என்று சொல்வார். அந்த அளவுக்கு மிகவும் கடுமையாக உழைத்து அந்த படத்திலே நடித்திருக்கின்றார். ஆசிரியர் அவர்கள் பல காட்சிகளை, பல இடங்களை மிகவும் அழகாக, திறமையாக எழுதியுள்ளார். ஒவ்வொரு பாத்திரத்தை பற்றியும்
அவருடைய முக்கியமான கட்டங்களை எல்லாம் பற்றி எழுதியிருக்கின்றார். அதில் சிலவற்றை மேற்கோளாகவும் காட்டியிருக்கின்றார். இதில் பாட்டுகளும் மிகவும் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளன. அந்த பாட்டுகளிலும் கொள்கைகள் பரப்பப்பட வேண்டும் என்பதில் ஐயா பெருமாள் அவர்களின் பங்கு எவ்வளவு, கலைஞர் அவர்களின் பங்கு எவ்வளவு என்பது எனக்கு தெரியவில்லை. ஆரம்பமே வளமார் எமது திராவிட நாடு, திராவிட நாடு என்ற வார்த்தையை கேட்டாலே இந்தியாவில் பலருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் எரிச்சல் தரக்கூடிய அந்த காலகட்டம். ஆனால் அந்த பாடலுடன் தான் பாட்டு தொடங்குகின்றது. கவிஞர் பாரதிதாசன் பாட்டு அது. ஒவ்வொரு பாட்டிலும் கருத்துக்கள். உடுமலை நாராயணகவி என்பவர் பகுத்தறிவாதி, மிகவும் சிறந்த படைப்பாளி. அவருடைய கவிதைகளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கருத்து ஆழம் பதிவாகி இருக்கிறது. மிகவும் அருமையாக சேர்த்து கதைக்கு தகுந்தாற்போல், ஆனால் கருத்துக்கள் வெளிவர வேண்டும் என்பதில் அக்கறையுடன் மிகவும் சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள். சில வரிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். தாண்டவ கோணை பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். முட்டாள் பயல்களை எல்லாம் தாண்டவ கோணே, காசு முதலாளி ஆக்கி இருக்கு தாண்டவ கோணேன்னு சொல்லுவாரு. முட்டா பயல்கள் எல்லாம் தாண்டவ கோணே, காசு முதலாளி ஆக்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மையா காங்கிரஸ்காரர்களை நேரடியாக தாக்கும் வார்த்தைகள். அன்று முதலாளியாக இருந்தவர்கள் அனைவருமே காங்கிரஸ்காரர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் விடுவார்களா? ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சர், அவர் டெல்லிக்கு எழுதி அங்கிருந்து ஒரு குழு அமைத்து அவர்கள் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள். ஆனால் அதில் ஒரு கிறிஸ்துவ நண்பர் இருக்கிறார். அவர் படத்தை பார்த்துவிட்டு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஒன்றும் மாற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த படத்தை தடை செய்வதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்தார்கள். அது எப்படி முடிந்தது என்றால், மதுரையில் இருப்பவர்களுக்கு தெரியும், வரலாற்றிலே தங்கம் என்ற ஒரு திரையரங்கம், 2500 பேர் கொள்ளக்கூடிய அந்த திரையரங்கம், அது நிரம்பி வழிந்து வெளியே மக்கள் உட்காரும் அளவிற்கு மக்களின் ஆதரவு தமிழகம் எங்கும் பொங்கி நடந்த அத்துணை இடங்களிலும் மிகவும் அதிகமாக விற்பனை செய்து அந்த திரைப்படம் ஓடியது என்றால் அது வரலாறு. நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, இது ஒரு சாதாரண திரைப்படம் அல்ல, ஒரு வரலாற்றின் முக்கிய ஆரம்பம் என்று. நான் பார்த்த முதல் திரைப்படமே பராசக்தி தான். சிறுவனாக இருந்த பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எல்லாரும் கைத்தட்டும் போது நானும் கைத்தட்டுவேன், எல்லாரும் சிரிக்கிறப்ப நானும் சிரிப்பேன், அவ்வளவுதான். ஆனால் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான கருத்து புரிகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் படத்தையும் எப்படி படைத்துள்ளார் என்று பார்த்தால், பர்மாவிலே உள்ள அந்த குடும்பம் அவருடைய தங்கை திருமணத்திற்காக மதுரைக்கு வர வேண்டும். அப்பொழுது அவர் வீட்டிலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது, யார் போவது என்று. ஏனென்றால் அந்த ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்குத்தான் கப்பலிலே இடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். யாரை அனுப்புவது என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டிலே ஒரு படம் மாட்டியிருக்கப்படும். அந்த படம் யாருது என்றால், சார் பிட்டி தியாகராயர் அவர்களின் படம். அவர் சந்திரசேகரன், அவருடைய 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி கல்யாணி, அவருடைய மூத்த அண்ணன் தான் சந்திரசேகரன். அவருடைய மாமனார் படம் தான் பிட்டி தியாகராயராக காண்பிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை சொல்லி அவருடைய படைப்புகள், குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இவற்றையெல்லாம் சொல்லி எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ என்று சேர்த்து விடுவார். அண்ணா அண்ணா என்று வரும், அறிஞர் அண்ணா என்று சொல்ல முடியாதால் அண்ணா என்று சொல்லி விடுவார்கள். அண்ணாவை எப்படியாவது படத்தில் காண்பித்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாட்டை காண்பிக்கிறார்கள். தணிக்கையிலே அந்த மாநாட்டை காண்பிக்க கூடாது என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே கலைஞர் என்ன செய்கிறார்? அதில் வரும் பிச்சைக்காரனாக நடிக்கும் எஸ் ராஜேந்திரன், புதுமையாக அறிமுகப்படுத்தவர் நடுத்தம்பி ஞானசேகரன், அவர் ஒரு மாநாடு நடத்துவதாகவும் அந்த மாநாட்டிற்காக வருவது போல அறிஞர் அண்ணா, காமராஜர் போன்ற தலைவர்களை காண்பித்து
அதை படத்தில் நுழைத்து விடுகின்றார். அதாவது தணிக்கை குழுவிற்கும் இவர்களுக்கும் நடந்த போராட்டம் ஒவ்வொன்றும் மாற்றி அது படம் எடுப்பதற்கு 2 ஆண்டுகள் சென்று விட்டன. முதல் படமாக வர வேண்டியிருந்தது சிவாஜி கணேசன் படம், இது 3ஆவதோ 4ஆவது படமாக வருகிறது. அந்த அளவிற்கு தணிக்கை குழுவின் தொந்தரவு தாங்க முடியவில்லை. அதையெல்லாம் தாண்டிதான் அந்த படம் வெற்றி வாகை சூடியது. உங்களுக்கெல்லாம் பெரிய வியப்பாக இருக்கும். அந்த படத்திற்கு சிவாஜி கணேசனுக்கு கிடைத்த ஊதியம் மாதம் 250 ரூபா. கலைஞருக்கு பல முறை அதுக்கு மேல கிடைச்சது. அதாவது கலைஞருக்கு பாட்டு புத்தகம், வசனம் இந்த விற்பனைக்காகவே 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே. அப்பொழுது பெரிய மதிப்புள்ள தொகை அது. அது பராசக்தி வருவதற்கு முன்பே 2 படங்கள் முன்னே வந்து விட்டன. இருந்தாலும் பராசக்தியின் தாக்கம் வேறு எந்த படத்திற்கும் இல்லை என்ற அளவிற்கு நீண்ட நாட்கள் ஓடி, நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது தமிழ் பேசவும் உச்சரிக்கவும் கற்றுக்கொண்டோம் என்றால் அது கலை கருணாநிதி அவர்களின் வசனத்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களின் உச்சரிப்பினாலும் தான் என்பதை மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். ஒரே ஒரு மணிக்கு கணினிக்கு மாத்திரேன், வருதான்னு பாக்குறேன் இருங்க. தெரியுதா? கேக்குதா? கேக்குதுங்கய்யா, வீடியோ தெரியல. இப்ப தெரியுதா? கேக்குது. இப்ப தெரியுதா பாருங்க. இல்லையா? தெரியுது. பேசு. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும். ஆகவே கணினியில கேட்கல சரியா? சரி, நிறுத்திடுறேன். ஐயா நல்லா கேக்குது, பேசு. பெருந்தன்மையுடன் சொல்லிக் கொண்டார். சிவாஜி கணேசனும் நன்றியுடன் ஐயா பெருமாள் அவர்களுக்கு அவர் இறக்கும் வரை ஒவ்வொரு பொங்கலுக்கும் சென்று புத்தாடை கொடுத்து நன்றியை தெரிவித்தார். பின்னர் வந்த படங்களில் கலைஞர் அவர்களின் வசனம், மனோகரா போன்றவையெல்லாம், ராஜாராணியில் சாக்ரட்டிஸ் போன்றவையெல்லாம் மிகவும் சிறப்பாக தமிழ் துறையுலகையே தலைகளாக மாற்றி மற்ற நடிகர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை தெரிந்து கொண்டுதான் நடிக்க வேண்டும் என்ற அளவிற்கு விட்டது. வெறும் புராண கதைகளை எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் சமூக கதைகளையும் எடுக்க முடியும் என்ற அளவிற்கு துணிச்சல் பெற்றார்கள். பாடல்களும் சமூக மனித நேய சிந்தனைகளுடன் வர ஆரம்பித்தன. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலத்திலே இரட்டை MA, டபுள் MA என்பார்கள், அரசியல் அண்ட் பொருளாதாரம் படித்திருந்தாலும் MR ராதா அவர்களின் நாடகங்களை பார்த்துவிட்டு அவரிடமே சொல்லியிருக்கிறார், ராதா, நாங்கள் போடும் 100 கூட்டங்களும் சரி, நீ நடத்தும் ஒரு நாடகமும் சரி என்று. அந்த மாதிரி ஆரம்பித்ததுதான் நாடகங்கள். அவர் எழுதியதுதான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், சந்திரோதயம் அல்லது சிவாஜி. அதில் அறிஞர் அண்ணாவே நடித்திருப்பார்கள். தந்தை பெரியார் அவர்கள் கூட அவர்களை கூத்தாடி என்று கலாட்டா செய்தார். அந்த நாடகத்திலே நடித்துதான் VC கணேசன் சிவாஜி கணேசனாக மாறினார். அந்த சிவாஜி கணேசனின் ஆரம்ப காலம் திராவிட கழகத்தில் ஆரம்பித்தது. பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பாதை மாறியது. ஆனால் கலைஞர் அவர்கள் கொண்ட கருத்தில்
அதை எப்படியெல்லாம் சொல்ல முடியும் என்பதில் கவிதையாக, நாடகமாக, கதைகளாக படைத்து முத்தமிழ் அறிஞர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய வசனங்களை பேசாத நடிகர்களே இல்லை. அவருடைய எழுத்து பாணி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பரம்பரை போல் வளர்ந்து ஓங்கி இன்று உலகெங்கும் தமிழ் தமிழ் என்று நாமெல்லாம் போற்றுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணங்களாக என்னை பொறுத்தவரையிலே உலக மக்களுக்கு ஆழமாக பதித்தவர்கள் 2 பேர் முக்கியமானவர்கள் யார் என்று கேட்டால் அதில் கலைஞர் அவர்களையும் சிவாஜி கணேசன் அவர்களையும் எழுத்திற்காகவும் உச்சரிப்புக்காகவும் நாம் போற்ற வேண்டும் என்று கூறி இந்த கட்டுரை ஆசிரியர் மிகவும் சிறப்பாக எழுதியுள்ளார் என்பதை மீண்டும் வலியுறுத்தி உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை நடத்தும் நேரு ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியும் மகிழ்ச்சிங்க. தாங்கள் பார்த்த முதல் திரைப்படம் பராசக்தி என்பதை குறிப்பிட்டீர்கள். அது மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, தமிழை தமிழர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக கலைஞர் அவர்களுடைய உரையும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய உச்சரிப்பும் இருந்தது என்பதை மிக சிறப்பாக குறிப்பிட்டீர்கள். 26 பக்கம் உள்ள ஆங்கில கட்டுரை, அதை போல 50க்கு மேற்பட்ட மேற்கோள்களை அடிப்படையாக கொண்ட இந்த ஆங்கில கட்டுரை என்பதை மிக சிறப்பாக குறிப்பிட்ட இந்த கட்டுரை ஆசிரியர் சுப்பிரமணியம் நடேசன் அவர்களை பாராட்டினீர்கள். அது மட்டுமல்ல, இந்த 1952 வந்த இந்த திரைப்படம் என்பது எப்படி ஒரு திரைப்படத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இவ்வளவு தூரத்துக்கு எழுத முடியுமா என்று வியப்பு அளிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கட்டுரை என்பதை குறிப்பிட்டு பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டீர்கள். அது மட்டுமல்ல, மதுரையிலே இப்பொழுது இல்லை என்றாலும் கூட தங்கம் தியேட்டர் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருமையுடையது. 2500க்கு மேற்பட்டவர்கள் அமரக்கூடிய அந்த தங்கம் தியேட்டரை பற்றியும் மிக சிறப்பாக குறிப்பிட்டு இந்த படம் என்பது எப்படி ஒரு திருப்பு முனையாக திராவிட இயக்கத்திற்கும் நம்முடைய பல்வேறு பணிகளுக்கும் அடிப்படையாக அமைந்தது என்பதை குறிப்பிட்டீர்கள். அது மட்டுமல்ல, அந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது சக்சஸ் என்று ஆரம்பிப்பதையும், சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி ஏவிஎம் அவர்களுடைய அந்த அணுகுமுறையால் அவர் துன்பப்பட்டார், அந்த கண்ணீரால் அவருடைய தோட்டமே நிறைந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான அவருடைய அந்த துன்பத்தையும் குறிப்பிட்டீர்கள். இந்த செய்தியை இப்பொழுதுதான் நாம் இந்த கட்டுரை வாயிலாகவும் உங்கள் உரையின் வாயிலாகவும் கேட்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் பல்வேறு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவங்களோடு சேர்த்து சொன்ன இந்த கட்டுரை மதிப்புரை என்பது இந்த கட்டுரைக்கு மேலும் சிறப்பு சேர்த்திருக்கிறது என்பதை சொல்லி, இந்த பராசக்தி படத்தை இந்த கட்டுரைக்காகவே மறுபடியும் ஒரு முறை பார்த்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையிலேயே எவ்வளவு மெனக்கெடுகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பேச வேண்டும் என்றாலும் கூட அதற்கான தயாரிப்புகள் எவ்வளவு செய்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே உங்களிடமிருந்து என்னை போன்றவர்களாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பதை குறிப்பிட்டு மிக சிறப்பாக இந்த ஆய்வுரையை செய்த தங்களுக்கு திராவிட பொழில் இதழின் சார்பாகவும் மற்ற தோழர்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கேள்வி பதில் நேரம். கேள்வி கேட்பவர்கள் ஐயா சுப்பிரமணிய நடேசன் அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருப்பதனால் என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய ஏற்புரை என்பது இன்றைக்கு நிகழவில்லை என்பதை தெரிவித்தார். அவருடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் திரைத்துறையில் இருப்பதால் மிகவும் அருமையாக அந்த திரை வரலாறு எல்லாம் சிறப்பாக எழுதியுள்ளார். நேரம் கிடைக்கும் பொழுது தயவு செய்து படித்து பாருங்கள். நன்றி. திவாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திவாகரன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, கொஞ்சம் சுருக்கமா. அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா முனைவர் நேரு ஐயா அவர்களுக்கும் ஐயா மருத்துவர் சோமா இளகுண ஐயாவுக்கு வணக்கம். இது பராசக்தி படத்தை பற்றி அருமையாக நீங்க விவரிச்சிங்க. எனக்கு 2 பராசக்தி படம் வரும்போது அதாவது இப்போ 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1952 இந்த படம் வெளிவந்ததாக கூறினார்கள்.
தீபாவளி பண்டிகையின் போது வந்தது. இந்த படத்துல பிராமணர்கள் மற்றும் இந்து பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகளை எதிர்மறையாக சித்தரித்து சர்ச்சைகளை எதிர்கொண்டு அப்போதைய ஆளும் மாநில அரசு உள்பட சமூக பிரிவினரின் படத்தை தடை செய்ய ஐயா நம்ம டாக்டர் அவங்க கூறினாங்க. படத்தை தடை செய்ய பல முறை முயற்சித்தாங்க. இந்த எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த போதிலும் படம், உரையாடல் மற்றும் நடிகர்களின் நடிப்பு, பாராபட்சம் ஆகிய போக்கி 175 நாட்கள் ஓடியதாக கூறுகிறார்கள். இன்னொரு செய்தியை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் வந்த 3 சகோதரர்கள், குணசேகரன், ஞானசேகரன், சந்திரசேகரன், இந்த 3 கதாபாத்திரம் உண்மையான கதாபாத்திரம். அவர்கள் 3 பேருமே ஐயா அறிவுலக மேதை ஐயா தந்தை பெரியாருக்கு நெருக்கமானவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது அதே குணசேகரன் என்பவர் தந்தை பெரியார் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அந்த 3 பேருடைய கதை உண்மையான கதை. அவர்களுடைய பெயர்களும் உண்மையானது. அதை வைத்துத்தான் தழுவி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை மேலும் மேலும் உருவாக்கி கதை வசனத்தை நன்றாக தீட்டி இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற வகையிலே அதை தீட்டியிருப்பார்கள் என்று சொல்வார்கள். என்னுடைய சித்தப்பா அவர்கள் குணசேகரன் அவரிடத்தில் நண்பர். அந்த 3 பேர்களில் இருக்கின்ற குணசேகரன் என்பவர் சென்னை மாநகராட்சியிலே உதவி ஆணையாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவர் 3 பேருமே அங்கிருந்து வந்தவர்கள், ரங்கோனிலிருந்து வந்தவர்கள். அவர்களுடைய கதைதான் இந்த பராசக்தி கதை என்று அவர்கள் சொல்வார்கள். என்ற வகையிலே அவர்களும் இந்த நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தது பெருமைக்குரியாக இருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அருமையான படத்தை இந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் கடந்து போயும் நம்ம அந்த படத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் அது நம்முடைய டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய கைவண்ணத்தால், கதை வசனத்தால் நம்முடைய இந்த சமுதாயத்தை விழிப்புற செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இது இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, மிக்க நன்றி. அடுத்து அம்மா மருத்துவர் சரோஜா இளங்கோ அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அருமையான திறன் ஆய்வு. என்னுடைய ஒரு கேள்வி என்ன என்றால், அந்த காலத்தில் தேவதாசி முறையை எப்படி ஒழித்து கட்டினார்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். எனக்கு நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரியாதவர்களுக்கு தெரியணும். அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். இந்த காட்சியில இதுல வேணுமா? இல்ல, பெண்கள் அடிமையா இருந்ததை பத்தி கட்டுரை எழுதிருந்தாங்கல்ல, அவரு எதாவது சொல்லுவாரா? இல்ல வேற யாராவது? பேராசிரியர் ஜீவானந்தம் ஐயா சொல்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க மேடம். இந்த கொஸ்டினுக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலா தேவதாசி ஒழிப்புல வந்து சுயமரியாதை இயக்கத்தோட பங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசு. ஆக்சுவலா ஏன் ரொம்ப பெருசுன்னு சொல்ல வரேன்னா, நீங்க 1920கள் வந்து பாத்தீங்கன்னா 20களுக்கு முன்னாடியே வந்து பிரசிடென்சி ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ மைசூர் சமஸ்தானம் ஆகட்டும், திருவனந்தபுரம் சமஸ்தானம், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிறிய ஒரு என்ன சொல்லிட்டோம் அளவுல வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பை வந்து முன்னெடுக்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராசப்பட்டினம் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு ஒரு கலந்து என்ன சொல்றது ஒரு பரந்துபட்ட எதிர்ப்பு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தயக்கத்தை காட்டிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மாவோட ரோல் வந்து மிக பெருசுதான். ஆனா அதை விட என்ன ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சுயமரியாதை இயக்கமும் பெரியாரோட பங்கும் வந்து தேவதாசி ஒழிப்புல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக பெருசு. நான் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன்னா, முத்துலட்சுமி ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி அந்த குலத்துல பிறந்திருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து பர்சனலா என்ன சொல்றோம் அவங்களுக்கு சில அசௌகரியம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தேசியவாதியா தான், தேசிய நீரோட்டத்துலதான் அவங்க பயணிக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேசிய கருத்தியலுக்கும் அப்படி அல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பினர் கருத்தியலுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தளங்கள் இருந்தது அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு. அதே சமயத்துல வந்து நீங்க வந்து பகுத்தறிவு கருத்துக்களையோ அதே போல சுயமரியாதை சிந்தனைகளையோ
இல்ல பார்ப்பனியத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து முன்வழின்னு வந்து பாத்தீங்கன்னா வெகு சில ஊடகங்கள் தான் இருக்கு. அந்த வகையில என்ன ஆகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்க இதழ்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றுது. நீங்க 1925 இருந்து 35 வரைக்கும் அந்த இதழ்களை எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு இதழ்களையுமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதாசிகளை பத்தியோ சில குறிப்புகளும் இருக்கு. அதே சமயத்துல வந்து தேவதாசி ஒழிப்பு மாநாடுகளை பத்தியும் அதோட முக்கியத்துவத்தை பத்தியும் தொடர்ந்து எழுதுறாங்க. அதே போல தேவதாசி ஒழிப்புல இருக்கக்கூடிய ஒழிப்பிற்கான முக்கியத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவதாசிகளே எழுதுறாங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் தேவதாசி என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த அந்த முறை வந்து இந்தியாவில தொடரணும். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சடங்கு முறையா மட்டும் இல்லாம அது கூட ஒரு பொருளாதார நடவடிக்கை பின்னி பிணைஞ்சுள்ளதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, பெண்கள் வந்து தேவதாசி பெண்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த முறை தொடரணும்னு வந்து ஒரு ஒரு இடத்துல ஆர்கியூ பண்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்க இதழ்கள்ல இருந்து தான் வருது. ஒரு பொது வெளியில வரக்கூடிய இதழ்கள்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்க இதழ்கள் வருது. அதே போல ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டா யார் இருக்காங்கன்னா வந்து பெரியாரும் சுயமரியாதை இயக்க என்ன சொல்றேன் ஆர்வலர்களும் தான் இருக்காங்க. ஒரு ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி வந்து என்னன்னா மெட்ராஸ் சட்டசபையில வந்து வாதம் வைக்கிறாங்க. வாதம் வைக்கும்போது வந்து தேசியவாதியான இவரு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரு ஒரு என்ன சொல்றேன் பேர் மறந்துச்சு, பேர் மறக்கல. சத்தியமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, சத்தியமூர்த்தி மட்டும் இல்லாம நீதி கட்சியை சேர்ந்த பலரும் வந்து என்னன்னா தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப குறிப்பா வந்து சட்டமன்றத்துல வந்து பேசுறாங்க. அப்போ வந்து முத்துலட்சுமிக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து முத்துலட்சுமியோட ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து என்னோட என்ன சொல்றது எங்க சமுதாய மக்கள் வந்து இந்த தொழிலை செஞ்சாங்க, இந்த புனிதமான தொழிலை செஞ்சாங்க. இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் இதை செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து முத்துலட்சுமி அம்மாவுக்கு வந்து சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து பெரியார் தான் வந்து பொது வெளியில வந்து சுயமரியாதை இதழ்கள் வழியா சொல்றாரு. சோ அது என்ன நடக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியும் சுயமரியாதை சில சில நீதி கட்சி மெம்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்புக்கு எதிராக இருக்கிற பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து ரொம்ப பெரியாரும் சரி ராமமருதம் அம்மையும் சரி இவங்க எல்லாருமே ஆணித்தரமா அந்த சிஸ்டம் வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுன்றதுல வந்து மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னா தேவதாசி ஒழிப்போடு அவங்க நிறுத்தாம அப்படி ஒழிக்கப்படும் பட்சத்துல தேவதாசி பெண்களுக்கு உண்டான மறு வாழ்க்கையை பத்தி இவங்க ஒரு அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த பெண்களுக்கான மறுமணம் ஆகட்டும். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா தேவதாசி ஒழிப்புல வந்து அது எப்படி சொல்ல வருதுன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அங்க இருந்தா தேவதாசி ஒழிப்புல இருந்தா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பரதநாட்டியம்ன்ற ஒரு கலையே பிறக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரதநாட்டியம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு பேர் வந்து ரொம்ப பாப்புலர் கிடையாது. அது மட்டும் இல்லாம அதை ஆடக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவதாசிகள் தான். அதோட பாப்புலரான பேர் வந்து பாத்தீங்கன்னா சதிர் ஆட்டம். சதிர்ன்றது வந்து என்னன்னா சதிர் மாளிகையை குறிக்குது. அங்க ஆடக்கூடிய ஒரு ஆட்டமா இருக்கு. தேவதாசி ஒழிப்புல என்ன நடக்குதுன்னா பெரியாரும் சரி சுயமரியாதை இயக்கத்திலும் என்ன பண்றாங்கன்னா எங்களோட பெண்களோட சுயமரியாதையும் தன்மானம் தான் ரொம்ப முக்கியன்றத வந்து ஆணித்தரமா இருக்கும்போது அது சார்ந்த கலை அதை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இரண்டாம் தரமா வைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வரைக்கும் வந்து பொது வெளியில வந்து நடனம் ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழிவாக கருதப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து அந்த கலையை வந்து தனது கலையா வளர்த்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய கலாக்ஷேத்ரா வந்து இதோட பின்னணியில தான் தொடங்கப்படுது. சோ அப்படி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவதாசி ஒழிப்பை பத்தி பார்க்கும்போது சுயமரியாதை இயக்கம் இல்லாம நீங்க தேவதாசி ஒழிப்பை வந்து பார்க்கவே முடியாது. 1930ல இருந்து அது மிகப்பெரிய சக்சஸ் ஆனதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுயமரியாதை இயக்கம் தான். முத்துலட்சுமி வந்து சட்டசபையில வந்து பேசுறாங்க, அதே சமயத்துல சில முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் எங்க இருந்து வருதுன்னா சுயமரியாதை இயக்கம். ஏன்னா நீங்க ராமாமிர்தத்தையே வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் இல்லாம அவங்கள பார்க்கவே முடியாது. சோ அதனால வந்து வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா பொதுவான வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த நான் அதை தவறாவும் சொல்லல, மொத்த கிரெடிட்டையும் முத்துலட்சுமி அம்மா கொடுத்தாலுமே ஆனா மிகப்பெரிய கருத்தியல் ரீதியாகவும் சரி பண்பாட்டு ரீதியாகவும் சரி களத்துல வந்து தேவதாசிகளுக்காக வந்து சுயமரியாதை இயக்கத்தினர் வந்து அர்ப்பணிச்சது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு. இதுதான் நான் வந்து என்னோட தீசிஸ் எழுதும்போது நான் பார்த்ததுதான். இதில் மிகவும் சிறப்பாக சொல்ல வேண்டியவர்கள் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசியாக பிறந்து அதிலிருந்து வெளியே வந்து அவர்கள் பலருக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்கள் எல்லாம் வாழ்க்கைகளை முன்னேற்றி நடைமுறையிலே அவர்களை வாழ வைத்து காட்டிய பெருமாட்டி மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். அவர்களுக்கு தான் திராவிட இயக்கங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து அவரை சிறப்பாக கொண்டு வந்தார். நன்றி நன்றி தம்பி. நேரு ஐயா. ரவிச்சந்திரன், மும்பை ரவிச்சந்திரன் ஐயா.
இருக்காரா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். கேளுங்க, பேசுங்க. கேக்குதா ஐயா? கேக்குது பேசுங்க. ஐயா அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டது. மிக சிறப்பாக, அதாவது மதிப்புரைகளை வழங்கிய கோதை ஜெயராஜ் அவர்களும் நம்ம ஜீவானந்தம் அவர்களும், ஐயாவுடைய மருத்துவர் ஐயாவுடைய சொற்பொழிவும், ஐயா நேரு அவர்களுடைய சொற்பொழிவும் இந்த நிகழ்ச்சியில நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நிறைய விஷயங்களை, நிறைய கருத்துக்களை நான் உள்வாங்கினேன். அதுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக கோதை ஜெயராஜ் அவர்களுடைய அந்த உரை ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது 1952 பராசக்தி படத்தை பத்தி ஐயா மருத்துவர் ஐயா இங்க ரொம்ப ஆழமான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அதை ஒட்டி எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அதாவது என்னுடைய வீட்டுல நாங்க 4 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. ஃபர்ஸ்ட் மூத்தவர், அதாவது அக்கா, அதாவது என்னுடைய சகோதரி, அவங்க பேர் மணியரசி. அடுத்தது என்னுடைய மூத்தவர் அண்ணாச்சி, அவருடைய பேர் சந்திரசேகர். அடுத்தது என்னுடைய அண்ணாச்சி பேரு ஞானசேகர். அடுத்தது என்னுடைய அண்ணாச்சி பேரு குணசேகர். ஆக எங்க வீட்டுல அந்த பராசக்தி படத்தினுடைய அதனுடைய தாக்கம் என்னுடைய தந்தைக்கு எப்படி ஏற்பட்டதோ, அந்த காலத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்க தோழர்கள் அதாவது எந்த ஒரு சொற்பொழிவும், எந்த ஒரு இதையும் ரொம்ப உள்வாங்கி அதை உணர்ச்சி அதாவது ரொம்ப அதை வெளிப்படுத்திடுவாங்க. இப்ப மாதிரி அதாவது கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த டைம்ல ரொம்ப வெளிப்படுத்திடுவாங்க. அது நம்மளுடைய பெயர் மாற்றமா இருக்கட்டும், எப்படி ஒரு ஆறுமுகம், என்னுடைய தந்தையார் ஒரு ஆறுமுகம் அன்பழகன் ஆனாரோ, அந்த மாதிரி பராசக்தி படத்தினுடைய அந்த தாக்கம் என்னுடைய வீட்டுல சந்திரசேகரன், ஞானசேகரன் ஆகையால் இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல தகவல். குடும்பத்துல எப்படி பராசக்தி அதனுடைய விளைவு இருக்குங்கிறத ரொம்ப பதிவு பண்றீங்க. நன்றி. அடுத்ததாக கவிஞர் பாபு சசிதரன் அவர். ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தோழர் பாபு சசிதரன். வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மிக அழகாக எடுத்து அற்புதமாக ஒரு நிகழ்வை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு திராவிட தோழமைகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் பெரிதும் மதிக்கின்ற, போற்றுகின்ற பெருந்தகைகள் கூடியிருக்கின்ற அவையை நான் வணங்கி மகிழ்கின்றேன். சோமா இளங்கோவன் ஐயா அவர்கள், என் அன்பிற்கினிய தோழமை நேரு தோழர் அவர்கள், தாக்கு திவாகரன் ஐயா அவர்கள் போன்ற பெருந்தகைகள் எல்லாம் இருக்கின்ற இந்த அவையை நான் பெருமையோடு பார்க்கிறேன். இந்த நிகழ்வானது வெறும் நிகழ்வாக எனக்கு தோன்றவில்லை. வரலாற்று பாதையை இந்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு கடத்தியாக நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். எங்கிருந்து இந்த இந்த சுயமரியாதை என்கின்ற உணர்வு எங்கிருந்து நமக்கு வருகிறது என்றால் மாறாப்பு போடாத என் தாய்மார்களுக்கு மாறாப்பு பெற்று தந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். தந்தை பெரியார் அவர்கள் செருப்பு போடாமல் வாழ்ந்த, வெறும் கோமணம் கட்டிக்கொண்டு வாழ்ந்த என் அப்பன்களுடைய இடுப்புகளில் துணியை கட்டி அழகு பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம். பள்ளிக்கு போகக்கூடாது என்று தடை செய்த பிள்ளைமார்களை எல்லாம் அவர்களை பள்ளிக்கு செல்ல வைத்து அவர்களை கல்வியில் தகுதியுடையவர்களாக மாற்றி அழகு பார்த்த இயக்கம் இந்த இயக்கம். அதனுடைய நீட்சியாகத்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர், பேரன்பிற்குரிய, எங்களுக்கெல்லாம் இலக்கிய ஊற்றாக இருந்த கலைஞர் அவர்களையும் அவர் வழி வந்திருக்கின்ற முத்துவேல், மு கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களையும் நான் பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால், இது ஒரு இயக்கமாக உருவாகி ஆட்சி பீடத்தில் அமையவில்லை என்றால்
நாம் எல்லாம் இன்று அமர்ந்து இது குறித்து பேசிக் கொண்டிருப்போமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறித்தான். முத்துலட்சுமி அம்மாரை பற்றி சொல்லுகிறார்கள். என் அன்பு தோழமை ஜீவானந்தம் அவர்கள் பேசும்போது சொன்னார், அது ஏன் அப்படி அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், சத்தியமூர்த்தி அவர்கள் சட்டசபையில் சொல்லுகிறார், இந்த தொழிலானது புனிதமான தொழில். இந்த தொழிலை செய்பவர்கள் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள், புண்ணியம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவை முழுவதும் காங்கிரஸ் தோழமைகள் எல்லாம் கையொலி எழுப்புகிறார்கள், ஆதரவு அளிக்கிறார்கள். அப்பொழுதுதான் பெரியாரிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்லி அனுப்புகிறார், இதுவரை புண்ணியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்தது போதும். அதனால் உங்க குலத்திலிருந்து, உங்க ஜாதியிலிருந்து இந்த தொழிலை முன்னெடுத்து செய்யட்டும், அந்த புண்ணியத்தை நீங்களும் பெறுங்கள் என்று சொல்லும் பொழுது, அதன் பிறகு செக்மேட் என்று சொல்லும் இல்லையா செஸ்ல, அதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வாய்ப்பூட்டு போட்டு வார்த்தைகளால் அடித்து நொறுக்கியவர் பெரியார். அவர் கையில் தான் தடி இருந்தது. அவர் கையில் தடி கொண்டு யாரையும் அடித்ததில்லை. சொல்வாதத்தாலும் சொற்பொழிவாலும் எழுத்துக்களாலும் தன்னுடைய தோழமைகளினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த சமுதாயத்தை ஆழ உழுது பகுத்தறிவு சிந்தனையை விதைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். என்னுடைய குடும்பம் திராவிட குடும்பம். என்னோட தந்தையார் பெரியாருடைய பற்றாளர். ஆனால் ஒரு வியப்பு என்ன தெரியுமா, எந்த காலகட்டத்திலையும் என் தந்தையோ என்னுடன் இருந்த உடன்பிறப்புகளோ அல்லது என்னுடைய மாமன்களோ யாருமே என்னை பெரியாரை படியுங்கள் என்று சொன்னதில்லை. பெரியாருடைய புத்தகங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தால் கூட நான் பெரிய பகுத்தறிவு சிந்தனையாளனாக நான் வளரவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த இலக்கியங்களை, இந்த எழுத்துக்களை வாசிக்க வாசிக்க பெரியார் தானாக வந்து என்னோடு சேர்ந்து கொள்கிறார். 15 வருடமாக பெரியாரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய அந்த பகுத்தறிவு கொள்கையினோடு பற்றாளனாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற நான் அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டேன். ஏன் அவர் தேவதாசிகள் ஒழிப்பை எதிர்க்க வேண்டும் என்றால், அதற்கு அடிப்படையாக இருப்பது அடிமைத்தனம். அடிமைத்தனம் எங்கு இருந்தாலும் பெரியாரின் குரல் ஓங்கி ஒலிக்கும். பெரியாரினுடைய கொள்கை அங்கே எதிர்த்து நிற்கும். பெரியாருடைய தடையாக அவர்களுடைய அடிமைகளுடைய விலங்கொடிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை அங்கே இயக்கும். அவர் வரிசைப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் மிக அழகாக வரிசைப்படுத்துவார். இந்த ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் ரத்தின சுருக்கமாக பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்றால், பெரியார் குறித்த கடவுள் மறுப்பு கொள்கையை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் பெரியாரை புரிந்து கொள்ள முடியும். அவர் முதல் கேள்வி கேட்கிறார், ஏன் அவர் கடவுள் மறுப்பாளராக இருக்கிறார் என்பதற்கு காரணம். அவர் சொல்றாரு, எது அடிமைப்படுத்துது? சாமியா? சாமியை போட்டு அடி. சார், சாமிக்கு யார் காரணமா இருக்கிறா? அது எப்படி அடிமைப்படுத்துதுன்னு சொல்றா? அங்க போனா அந்த சாமியை ஓதுறவன் அவன் யாரை பார்க்குறான்னு பார்த்தா அதை ரெஃபரன்ஸ் எடுக்கிறான்னா வேதம். அந்த வேதத்தில் என்ன சொல்லுது? இது எல்லாத்தையும் அங்கேருந்து அடிச்சுட்டே வர்றார். நீ கோயிலுக்குள்ளே போவானான்ற இல்லையா? அப்போ அந்த கோயிலுக்குள்ளே போவானான்னு சொல்கிறது யார்? பிராமணர்களா? சரி, பிராமணர்களை போட்டடி. சரி, பிராமணர்கள் ஏன் வேணான்னு சொல்கிறாங்க? அவங்க என்ன ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்க? வேதத்தை தூக்கி போட்டடி. இப்படியே சொல்லிட்டு வரவர் இன்னொன்னு சொல்வார். இதில் தான் மற்ற தத்துவவாதிகளிலும் மற்ற சமூக தலைவர்களை விட பெரியார் ஏன் வேறுபட்டு நிற்கிறார்னா, இந்த இடத்துல தான் வேறுபட்டு நிற்கிறார். எங்கன்னா, பெண் அடிமையை எப்படி அவர் கையில் எடுக்கிறார்னா, ஒரு ஆண் தன்னுடைய தானே பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட இடத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் வீட்டிற்கு வரும்பொழுது தன்னை விட தாழ்ந்தவள் என்று பெண்ணை கருதுகிறாள். அதுதான் பெரியாரை ரொம்ப வியப்பா இருந்தது படிக்கும் பொழுது. அப்போ நீயே தாழ்த்தப்பட்டவன் ஒரு சமூகம் சொல்லிட்டு இருக்கடா, நீ உனக்கு கீழே உன்னுடைய பொண்டாட்டியை நீ தாழ்ந்தவள் என்று நினைக்கிறல்ல, அப்போ உன்னையே போட்டு அடிப்பண்டான்றார். அதுதான் பெரியாருடைய சிந்தனை. அப்ப இங்க யாருமே கிடையாது. அப்படி வரும் பொழுது தேவதாசிகள் முறை இந்த இடத்தில் பெண்களை இழிவாக நடத்துகிறது.
அதனால அடிக்கிறார். அதை அடிச்சதுனால தான் அந்த தேவதாசிகள் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அவங்களுடைய நிறம் மாறுகிறது. சமூக அந்தஸ்து பெறுகிறார்கள். தன்னுடைய அடுத்த தலைமுறை மிக சிறப்பான ஒரு தலைமுறையை உருவாக்குகிறது. அதிலிருந்து பல தோழமைகள் என்று உருவாகி வந்திருக்கிறார்கள் என்றால் எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டியது பெரியாருக்குத்தான். ஏன்னா பெரியாருடைய அந்த வேர் இருக்குதல்லவா, அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரியாரை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அழிக்க முடிவதில்லை. காரணம் என்றால் பெரியார் போட்டிருக்கிற சித்தாந்தம் இருக்கிறதல்லவா, அந்த கருத்தியல் இருக்குதல்லவா, அதை அவங்களால உடைக்க முடியாது. அவர் சிலையை உடைக்கலாம், எத்தனை சிலை வேணா நீங்க உடைக்கலாம். ஆனால் அவர் ஏற்படுத்திய அந்த கருத்தியல் தாக்கம் இந்த சமூகத்தை ஆழமாக, இந்த மண்ணை மாற்றி இருக்கிறது. ஓடுகின்ற உணர்ச்சி நதிகளை மடைமாற்றி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதனால்தான் பெரியார் இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். எல்லா மனங்களிலும் எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய பகுத்தறிவு சிந்தனையை என்றோ சொல்லி வைத்த பெரியார் இன்றும் வாழ்கிறார் என்றால் அவருடைய கருத்தியல் மிக ஷார்ப்பா இருக்கு. அதை யார் வேணாலும் உடைக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ புதுசாக வந்திருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாமே அவங்களை திட்டினா, எல்லாம் யாரு திட்டினாலும், இல்லை நான் முடிச்சிடறேன் தொடர், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. யாரு திட்டினாலும் அவங்க அடிப்படையா எங்கிருந்து வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியாருடைய சிந்தனையிலேருந்து தான் வந்திருப்பாங்க. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அது அரசியலாகிவிடும். இன்னைக்கு அவரையே சொல்லி அவருடைய இந்த ஒரு கிழமை இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் பேச முடியாதுன்னு சொன்னவர்லாம் இன்னைக்கு அவரையே திட்டிட்டு இருக்காருன்னா அவருக்கு அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம்தான், பெரியாருடைய சிந்தனை தான், அவருடைய போராட்டம் தான் என்று சொல்லி எனக்கும் வாய்ப்பளித்த என் அன்பு தோழமைகள், என் அண்ணன்கள் கூட்டியிருக்கின்ற அவையை வணங்கி நான் இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். உங்களை கவிஞராக மட்டும் பார்த்திருக்கிறோம், ஒரு கட்டுரையாளராகவும் பார்க்க விரும்புகிறோம். திராவிட போலில் இதற்கு கட்டுரையை தாருங்கள், நல்ல ஒரு கட்டுரையாக தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக சிவகுமார் என்பவர் கையை வைத்திருக்கிறார். ஐயா வீடியோலயும் வாங்கய்யா. சிவகுமார் ஐயா வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது பேசுறது கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ரத்தின சுருக்கமா சொல்லிடுறேன். தேவதாசி ஒழிப்புக்கு முழு முதல் காரணம் ஐயா பெரியார் தான். எப்படி வைக்கம் போராட்டத்தில் அவர் பேர் மறைக்கப்பட்டதோ, இந்தி போராட்டத்தில் எப்படி அவர் பேர் மறைக்கப்பட்டதோ, அதே மாதிரி தேவதாசி இதுலயும் அவர் பேர் மறைக்கப்பட்டது. ஆக்சுவலா முழு முதல் காரணம் அவர் கீழே இருந்த மூவலூர் ராமகிருஷ்ண அம்மையார் தான் போராடினாங்க. ஒரு சமயத்துல அவங்கள விஷம் வச்சு அவங்க சொந்தக்காரங்களே கூட கொல்ல பார்த்தாங்க அந்த போராட்டத்துல, ரொம்ப தீவிரமா இருந்ததுனால. அப்போ ஓபி ராமசாமி ரெட்டியார் தான் முதலமைச்சரா இருந்தாரு. பெரியார் அதை ரொம்ப எதிர்ப்பு இருந்ததுனால இதை பப்ளிக் பில்லா பாஸ் பண்ண வேணாம், பிரைவேட் பில்லா பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் கொடுத்தது ஐயா தான். அதே போல அந்த சத்தியமூர்த்தி எதிர்ப்பை ரொம்ப சமாளிக்க முடியாம ரொம்ப திணறினாங்க முத்தரச்சி விரட்டி. அப்போ பெரியார் ஐயா என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு நாள் எங்க இவங்க பார்த்தாங்க, இனிமே உங்க அந்த கடவுள் சேவை உங்க உங்க இவங்க பார்ப்பனர்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்தாங்க. அதோட வாய் மூடிட்டு உட்காந்துட்டாரு சத்தியமூர்த்தி. ஆனா இன்னொரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, அந்த ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதுனாங்க இவங்க முத்துலட்சுமி மிரட்டி. அவங்க அந்த புத்தகம் பேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் லெஜிஸ்லேட்டர்னு ஒரு புத்தகம். அதுல ஐயாவை பத்தி குறிப்பிடவே இல்லை, துணி கூட குறிப்பிடலது. அது ஒரு பெரிய ஒரு குறை தான் அது. ஓகே, இந்த விஷயத்த சொல்றதுக்காக நான் வந்தேன். ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க துபாயில இருந்து கலந்துக்கிட்டீங்களா? ஆமா, இப்பதான் கலந்துக்கிட்டேன், லேட்டா தான் வந்தேன். ஐயாவுக்கு வணக்கம். ஆமா, நன்றி. வேற யாரும் கேள்வி கருத்துக்கள் இருக்குதா? பெயர் எவ்வளவு முக்கியம் என்பதற்காக ஒரே ஒரு குறிப்பு. அந்த கல்யாணி குழந்தை பெறுவதற்கு பேர் வைக்கிறதுக்காக அவங்க அப்பாட்ட பேசுவாங்க, பன்னீர்செல்வம்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பெண் ஆணாக பிறந்தா பன்னீர்செல்வம், பெண்ணாக பிறந்தா நாகம்மை அப்படின்னு. அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் திணிக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் கலைஞர் அவருடைய கைவண்ணத்தை காண்பித்திருக்கிறார். நன்றி. ஐயா இவர் ரவிச்சந்திரன் பேர் சொன்னதையும், அந்த பன்னீர்செல்வங்கிற பேர் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர்த்துக்கு இருந்தது. அந்தந்த காலகட்டத்தெல்லாம் காமராஜர்னு பேர் வைப்பார் பெரியார். அந்த பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண செய்தி இல்லை, அது ஒரு பெரிய செய்தி என்பதை பராசக்தி கொண்டு வந்தது. பின்னாளில் அது அனைவரும் பயன்படுத்தும்படி நன்றாக சிறப்பாக இருந்தது. நன்றி. ஐயா மோகன் வைரக்கன், எது கருத்து சொல்றீங்களா?
இல்லைங்க, நல்லா இருந்தது. கவிதா அவங்க கோதை ஒரு தடவை சொல்லுங்க. அவங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப அருமையான நிகழ்வா இருந்தது. நிறைய செய்திகள் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி கூட்டங்கள் நம்ம நிறைய கலந்து கொள்ளணும், நிறைய பேசணும். இன்னும் சுயமரியாதை இயக்கம் நம்மெல்லாம் சுயமரியாதைக்காரர்களா இன்னும் அந்த களப்பணிகளை தொடரணும் அப்படிங்கிற போராட்ட உணர்வும் நமக்கு இந்த மாதிரி கூட்டங்கள்ல கலந்துக்கிறதுனால வரும். ஆசிரியர் ஜீவானந்தம் அவர்கள் இன்னும் நிறைய நமக்கு அவருக்குள்ள நிறைய இன்னும் கருத்துக்களும், ஏன்னா படிப்பினை அவ்வளவு தந்திருக்கு, அவருக்கு நிறைய படிச்சிருக்காரு அப்படிங்கிறது நிறைய தெரியுது. அவரு கூட அவரே தனியா ஒரு பெண்ணியம் பற்றியும் பெரியாரியம் பற்றியும் அதுவும் தேவதாசி முறை மற்ற பெண் விடுதலை பற்றியும் அவரே 1 மணி நேரம் பேச வச்சாலும் அவருக்கு அவ்வளவு அளவுக்கு சரக்கு அது உள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஐயா சோம இளங்கோவன் அவர்கள் பராசக்தி அந்த கதையை நானும் பார்த்திருக்கேன். 2-3 தடவை அந்த படத்தை சின்ன வயசுல பார்த்திருக்கேன். புரியாம பார்த்திருக்கேன், புரிஞ்சு பார்த்திருக்கேன். அந்த கதையை திருப்பியும் நம்ம மனசுக்குள்ள ஓட்டி அந்த அழகான கட்டுரையை நமக்கெல்லாம் விவரித்து கொடுத்தார். இது ஒரு நல்ல பயன் பலிக்கக்கூடிய காலையாக அனைவருக்கும் அமைந்திருக்கும். இந்தியாவில் இருந்தால் நல்ல மாலையாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க ஐயா. அமுதன் அவர்கள். வணக்கங்க. முதல் முறையா நான் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறேன். சிறப்பான ஒரு நிகழ்வு. கோதை அவங்க ரொம்ப சிறப்பா பேசினாங்க. நல்ல தமிழ்லும் நல்லா பேசினாங்க. சோம ஐயா அவருடைய பேச்சு நான் முதலா டாவோஸ்ல கேட்டுக்கிறேன். அவருடைய பராசக்தி படம் 1952, நான் 69. ஆனாலும் நான் அந்த படத்தை பார்த்ததே இல்லை பல வருஷம். ஏன்னா நம்ம திராவிட கழகம், திமுக இதுக்கெல்லாம் எதிரான ஒரு பிரச்சாரத்திலேயே வளர்ந்ததுனால அந்த படத்தை நான் பார்த்ததில்லை. ஆனா நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படம் ஒரு எவர் கிரீன் சினிமாங்க. அது மிக சிறப்பான திரைப்படம். அந்த திரைப்படத்துல இருக்கிற இசையா இருக்கட்டும், அந்த எடிட்டிங்கா இருக்கட்டும், சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பா இருக்கட்டும், அதை பத்தி நிறைய பேசலாம். அது உண்மையிலே எந்தெந்த சினிமாக்களையோ இதுல வைக்கிறாங்க, அந்த லைப்ரரியில வைக்கிற மாதிரி பராசக்தி படத்தை அது முதன்மையான படம். அது திரைப்படம். அதே மாதிரி ஐயா சோம இளங்கோவன் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் கலைஞர் அவர்கள் அந்த திராவிட இந்த இதை பயன்படுத்தி இருப்பாரு. இவர்தான் நம்ம எல்லாருக்கும் இது நம்மளையெல்லாம் வாழ வச்ச அந்த மாதிரி சொல்லி ஒரு போட்டோ தியாகராஜர் போட்டோவோ ஏதோ ஒரு போட்டோ, யார் போட்டோ வேணாலும் வைக்கலாம். ஆனா அந்த அவருடைய போட்டோ வச்சிருப்பாரு. அது மாதிரி பல இந்த திரைப்படம் எப்பொழுதுமே பார்க்கலாம். அது பழைய படம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு போட்டு பார்த்தாலும் அதை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சிறப்பான. நான் இப்ப நான் பேச வந்தது இருக்குன்னா, ஐயாவோட அமெரிக்காவில் 50 ஆண்டுகள் புத்தகத்தை நான் அண்மையில வாங்கி அவர் கொடுத்தாங்க. அதை படிச்சேன். அந்த புத்தகம் எனக்கு தெரிஞ்ச படித்த உடனே எனக்கு மனசுல வந்தது என்னன்னா, இது தமிழ்நாட்டு பள்ளிகளில் இருக்கிற நூலகங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க முயற்சி எடுக்கணும். ஏன்னா இந்த ஆட்சியில அதுக்கான வாய்ப்பு, அது ஒரு மிக சிறந்த புத்தகம். நான் அவங்கள இது பண்றதுக்காகவோ பிரைஸ் பண்றதுக்காக பேசல. சின்ன அதாவது ரொம்ப சின்ன கட்டுரைகளா அவருடைய அனுபவத்தை ஒரு பகுத்தறிவாதி அதாவது உண்மையா எழுதுறது இருக்கு பாருங்க. அதாவது வாழ்க்கையில் அந்த உண்மையும் அதுல அதை நான் பார்க்க முடிஞ்சது. அதாவது தன்னை பற்றி பெரிய உயர்வாகவே எழுதாம எங்கெங்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் அதை ஒரு பகுத்தறிவாதியால தான் எழுத முடியும். வேற யாராலும் அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான பூச்சி இல்லாம எழுதிருந்தது. இதை மாணவர்கள் படிச்சாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவும். அது நூலகங்களுக்கு போய் சேர்ந்தா மிக சிறப்பா இருக்கும். அதை சொல்றதுக்காக தான் நான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு இருந்தா முயற்சி செய்யணும் கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றிங்க. ஐயா நேரையா செந்தாலை அக்கா கூப்பிட்டுருங்க. ஐயா செந்தாலை அக்கா இணைஞ்சிருக்காங்க. சித்திர செந்தாலை அக்கா கூப்பிட்டுருங்க. அடுத்த தர்மராஜ் சின்னப்பனை கூப்பிட்டுருங்க ஐயா. அடுத்த சித்திரை செந்தாலை அவர்கள். ஐயா பெருஞ்சி தரனாரின் புதல்வி பேசுங்கம்மா. பெருஞ்சி தரனாரின் மகள் அருமைக்குரிய அம்மா சித்திரை செந்தாலை.
வணக்கங்க ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நிறைய நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நிறைய கருத்துகள் எல்லோருக்கும் வந்திருக்கும். எனக்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கட்டுரை, முதல் கட்டுரை, அந்த சிவானந்தம் எழுதிய கட்டுரை எனக்கு நிறைய நிறைய கருத்துக்களை ஏற்படுத்தியது. ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அத்தனை கருத்துகளுமே பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய கருத்துகள். சொல்ல போனோம்னா வள்ளுவர் கோட்டம் போல் பெரியாருக்கும் ஒரு பெரிய கோட்டம் ஒன்று ஏற்படுத்தி அவர் சொன்ன அத்தனை கருத்துகளையும் அப்படியே ஒரு திருக்குறள் போல அப்படியே ஒரு பொன்னால் பொதிக்க வேண்டும், அப்படியே கல்லால் பொறித்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் போக போக நாட்கள் போக போக வருங்காலம் வர வர சிறிது அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது பெண்கள் பெண்ணடிமையை மேலே கொண்டு வந்து விட்டார். எல்லாமே நடந்து விட்டது. சம உரிமையினை பெண்கள் பெற்றால் ஆண்களை விட சிறப்பாக இருப்பார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். அதுவும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் ஆண் பெண் இருபாலாருக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் என்றது அதுவும் நடந்து கொண்டு இருக்கின்றன. படித்த அந்த காலத்தில் படித்த பெண்ணாக இருந்தாலும் படிக்காத பெண்ணாக இருந்தாலும் பெண்களை நவீன ஒரு பதுமையாக பார்த்து கொண்டார். அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பதுமையாகவே பார்க்கின்றனர் என்றெல்லாம் சொல்லி அந்த காலத்தில் இருந்தது. இப்ப இந்த கட்டுரை முழுவதுமே நான் நன்றாக படித்து விட்டேன். இந்த கட்டுரையை பெரும்பாலான இடங்களில் 1928, 29 பிறகு அந்த காலத்தில் உள்ள என்னென்ன சொல்லப்பட்டதோ அத்தனையும் இருக்கின்றன. ஆனால் இந்த காலத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன என்றால், ஒரு சமயம் ஆண் பெண் சம உரிமை போய் இந்த பெண்களுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகமாக தலையெடுத்து விட்டதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் அக்காலத்தில் பதுமையாக பார்க்கிறார்கள், அலங்காரம் செய்து கொண்டு பதுமையாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களை என்று ஒரு வரி வருகின்றன. ஆனால் இப்பொழுது பெண்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு அந்த சுதந்திரத்தை, அந்த சுயமரியாதையை, ஒரு தன்மதிப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிற, வரம்பு மீறி செல்கின்றதோ என்ற ஒரு அச்சம் வந்திருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் எந்த ஒரு திரைப்படம் என்று பராசக்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொற்சித்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் அனைவருமே பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இப்பொழுது இந்த தலைமுறையினர் பெரியாரின் செயல்களை, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, குமுகாயத்தை பெரியார் மாற்றினார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். முதலில் அவர்கள் அறியாமல் எல்லோருமே அறிந்து கொண்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. நாம் ஒரு பக்கம் நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறோம், நன்றாக புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அதிலெல்லாம் சிறிது மயமில்லை, அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் இன்னொரு பக்கம் வருங்கால தலைமுறையினர், இளைஞர்கள், பெண்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். அதாவது வரம்புக்கு மேல். இப்ப அண்மையில் பார்த்தோம் கேரளாவில் எப்படி அந்த மடை திறந்து வெள்ளங்கள் சகதியாக சென்று கொண்டிருக்கின்றதோ அது போல ஒரு சகதியாக மாறிவிட்டதோ பெண்கள் உலகம் என்று தோன்றுகிறது. நான் ஒரு பெண்ணாக இருந்து பேசுகின்றேன் என்றாலும் அந்த ஒரு வரம்பு நிலையை தடுப்பதற்குத்தான் ஒரு ஆணுக்கு அந்த ஆண்மை என்ற ஒரு ஆண் ஆதிக்கம் என்பது கொஞ்சம் இருந்திருக்கின்றது. அதுவும் இப்பொழுது தடைப்பட்டு பெண்கள் மேலே ஏறி மிதித்து கொண்டு போகின்றார்களோ என்ற எண்ணம், ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் இந்த கட்டுரையில் ஆண்மை ஒழிய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆண்மை என்பது ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கருத்துகள் வேறு வகையான, அதாவது ஆண்மை என்று மேற்கோள் போட்டுதான் சொல்லியிருக்கின்றார். அந்த கட்டுரையில் வந்திருக்கிறது. என்றாலும் ஆண்மை என்பது ஆண்மையை அழித்து விட முடியாது. ஆண்மை என்பது அவர்களுக்கு இருக்க வேண்டும், பெண்மை என்பது பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்மை என்று தந்தை பெரியார் சொன்னது ஆண் ஆதிக்கம், அதை என்று குறிப்பிட்டிருப்பார்கள் என்றுதான் எனக்கு அதுதான் சரியானது. அதை இன்னும் விளக்கமாக எழுதி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இதை நினைவுபடுத்துகின்றேன். மற்றபடி அனைவருக்கும் நன்றி. ஐயா, மருத்துவர் ஐயா பேசியது மிகவும் பழங்காலத்தில் சென்றது போல் இருந்தது. இன்னும் நான் அதிக அனைவரும் கருத்துகள் சொன்னது எனக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது.
அதற்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஐயா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மருத்துவர் ஐயா, உங்களுடைய புத்தகம் நம்ம பெரியார் திடல இருக்கா? இருக்கும் ஐயா, நான் ஏற்பாடு பண்றேன். இருக்கும், பாத்துக்கலாம். ஐயா நேரு பாருங்க, பார்த்துட்டு இன்னும் யாருன்னு பார்த்துட்டு அவர் ஐயா ஜீவானந்த சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஜீவானந்த ஏற்புரை சொல்லிட்டு நேரமாகிவிட்டது. அம்மா டாக்டர் அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நேரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை. எனவே நேரம் கடந்து ஐயா நேரையா ஒரு தர்மராஜ் சின்னப்பன் ஐயா அவர்கிட்ட கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீவானந்தா ஐயா கருத்து கேட்டு ஐயா. இல்ல தர்மராஜ் சின்னப்பன் ஐயா பேசுங்க ஐயா. தம்பி இளமேரன், நான் சும்மா பார்வையாளர் தான் வந்திருக்கிறேன். அவங்க பேசிட்டு நான் அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ, அழைப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. ஐயா பேசுங்க ஐயா, தர்மராஜ் சின்னப்பன் ஐயா பேசுங்க. இல்ல நான் அவ்வளவு தூரம் எனக்கு இது சரியா நான் இன்னும் படிக்கல சரியா, அதனால நீங்க பேசுறத நான் விருப்பத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ, நன்றி. நன்றி நன்றிங்க நன்றிங்க ஐயா. ஜீவானந்த ஐயா. ஐயா வணக்கம். நான் இந்த என்ன சொல்றது, இந்த கலந்துரையாடலோட ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் திருப்பி நான் இதை ரைஸ் ஹைன் பண்ணேன். ஆக்சுவலா இந்த என்ன சொல்றோம், தேவதாசி ஒழிப்புல சுயமரியாதை இயக்கத்து பங்கு குறிச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு கட்டுரை 2021 உங்கள் நூலகம் சொல்லிட்டு நியூஸ் செஞ்சுரி பப்ளிஷ் பண்றாங்க. அதுல விரிவான ஒரு கட்டுரை வந்திருக்கு, நான் எழுதியிருக்கேன். அதாவது தேவதாசி முறை ஒழிப்பு சுயமரியாதை இயக்கத்தின் பங்குன்னு சொல்லிட்டு. அதே போல இப்ப 2024 ஜனவரியில பாத்தீங்கன்னா திராவிட பெண்ணுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் தமிழ்ல. அந்த புத்தகத்துல இதை பத்தி குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லணும். திராவிட பொருள் இதழ் எவ்வளவு முக்கியமானதுன்றக்கூடிய உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். 2021 நான் அந்த கட்டுரை எழுதும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ஒரு அரசாங்க நிறுவனம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்க நிறுவனத்துக்கு சார்ந்த ஒரு இதழுக்கு நான் அனுப்புறேன். அவங்க அந்த கட்டுரையெல்லாம் படிச்சுட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பாத்தீங்கன்னா, கட்டுரை ரொம்ப சிறப்பா இருக்கு, ஆனா இந்த தலைப்புல நாங்க பதிப்பிக்க விரும்பல, நீங்க வேற ஏதோ ஒரு தலைப்புல நீங்க கட்டுரை கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் பாத்தீங்கன்னா மிக செல்வாக்கோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே, அதாவது தமிழக அரசாங்கத்தினால நடத்தக்கூடிய நிறுவனங்களிலேயே பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை பத்தியோ அல்லது பெரியார பத்தியோ திராவிட இயக்கத்தை பத்தியான குறிப்பிட்ட கருதுகோள்களை நம்மளால முன்வைக்க முடியலன்றது எனக்கு அப்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்ப திராவிட புலி இதழ் வெளிவரும் போது எனக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருந்தது. அதே போல திராவிட புலி இதழ் பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அக்னாலஜ்மெண்ட் பெறும்போது பாத்தீங்கன்னா அது திராவிட பொருள் இதழுக்கு மட்டும் இல்லாம திராவிட இயக்க கருத்து பாத்தீங்கன்னா உலக வெளியில போய் சேரும்ன்றத நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். ஒரு தேடல் தான், நாங்க தேடுறோம் ஆக்சுவலா பப்ளிஷ் பண்றதுக்கு. ஆனா எங்களுக்கு களங்கள் இல்ல, தளங்கள் இல்ல. நீங்க இந்தியாவில நீங்க எதை பத்தி வேணாலும் எழுதிடலாம், அதாவது நீங்க யாரை பத்தி வேணாலும் எழுதிடலாம், சாதி ஒழிப்பு பத்தி கூட எழுதிடலாம். ஆனா பெரியாரை பத்தியோ திராவிட இயக்கங்களை பத்தியோ எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, அதை பதிப்பிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா திராவிட பொருள் இதழ் இன்னும் மேலும் மேல ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்ன்றது ஒரு வரலாற்று மாணவனாகவும் சரி, ஒரு ஆராய்ச்சி சம்பந்த துறையில இருக்க அந்த துறை சார்ந்தும் போது அதை நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து ஐயா நீசர்சி பாலா அவர். ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க பாலா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த திராவிட பொழில் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்முடைய மருத்துவர் சோமயிலங்கன் ஐயா மற்றும் நிர்வாக குழு தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நடந்த நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 விதமான நிகழ்வு. ஒண்ணு சுயமரியாதை இயக்கமும் பெண்ணின விடுதலையும் முனைவர் ஜீவானந்தம் அவர்கள் மிக சிறப்பாக அது ஆதாரங்களோட அதை கொடுத்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி, அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்து நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சினிமா வரலாற்றில் மணிமகுடமான திரைப்படமாக பராசக்தி திரைப்படத்தை மிக அழகாக டாக்டர் என் சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதை ஐயா மருத்துவர் சோமயிலங்கன் ஐயா நாங்கள் பெரிதும் அடிக்கக்கூடியவர், அவர் அதை திறனாய்வு செய்தது மிகவும் மகிழ்வு. அதே மாதிரி திருமதி கோதை ஜெயராஜ் அவங்களும் நல்லா சிறப்பா இதை அந்த திறனாய்வு செய்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஐயா நேரு அவர்கள் நீங்க மிக சிறப்பாக அனைத்து நிகழ்ச்சியிலும் ஒருங்கிணைப்பு செய்றீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஐயா இந்த நிகழ்வுல ஒரே ஒரு பராசக்தி படத்தை பத்தி பேசணும், அந்த வசனத்தை யாராவது பேசினா மகிழ்வு.
அது கலைஞரின் வசனத்தை கேட்காமல் பராசக்தியின் திறனாய்வை முடிக்க முடியாது. ஐயா சோமயலங்கன் ஐயா சிவாஜி குரல்ல பேசணும். அதுவும் ஐயா தந்தை பெரியாரின் குரல்ல மிக மகிழ்வா பேசுவாரு, மிக அருமையாக பேசுவார். அவரை தெரியுமா, வசனத்தை யாராவது பேசினாலும் மகிழ்வுதான். அது ஒரு கோரிக்கையா வைக்கிறார். நன்றி. சிவாஜி கணேசன்னா சிவாஜி கணேசன் தான், வேற யாராவது இந்த மாதிரி பேச முடியாது. ஐயா பேசலாம் ஐயா, நீங்க பேசுங்க. அதெல்லாம் அவரை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். சரிங்க. ஆனால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கலைஞரை பத்தி அவர் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அந்த வகையில அந்த படத்திலே அம்பாள் என்றைக்கடா பேசினால் கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கொடியோர்களின் கூடாரமாக கூடாது என்று சொல்கிறோம் என்ற வசனங்கள் எல்லாம் இன்றைக்கும் அதை கிட்டத்தட்ட இன்றைக்கும் அது பொருந்துவது. அதை அவர் தொடர்ச்சியாக அவர் வாழ்விலே கடைபிடித்தார். அதுதான் மிக முக்கியம். பல வருடங்களுக்கு பிறகும் 50-60 வருடங்களுக்கு பிறகும் ராமன் எந்த கல்லூரியில இன்ஜினியரிங் படித்தார் என்று கேட்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மானமிகு சுயமரியாதைக்காரனாக கடைசி வரை இருந்தார் என்று பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் வளர்ந்து கொண்டிருக்கூடிய வகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்துடைய மாநில துணைத் தலைவர் திருப்பத்தூர் கவிதா அவர்கள் அன்மைன் படிங்க. மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகவும் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த நிகழ்ச்சி தூண்டியது. தொடர்ச்சியாக பங்கு பெறுவேன் என்ற ஒரு உறுதியை சொல்லிக்கொண்டு மிக சிறப்பான ஒரு பயனுள்ள இனிய மாலை பொழுதாக அருமை தோழர் கோதை அவர்கள் மிக சிறப்பாக பெண் உரிமை சிந்தனைகளை எல்லாம் எடுத்து காட்டினார்கள். அந்த ஒரு அருமையான கட்டுரையை வழங்கிய முனைவர் ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மருத்துவர் ஐயா சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் பராசக்தியை குறித்த கட்டுரையை மிக சிறப்பாக விளக்கினார்கள். படம் மீண்டும் பார்க்க வேண்டும், அந்த வசனங்களை உள்வாங்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டி இருக்கிறீர்கள் ஐயா. மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அண்மையில எனக்கு முன்னால் பேசிய ஒருவர், நம்முடைய தோழர் ஒருவர் ஒரு கருத்தை பதிவிட்டார்கள். பெண்ணுரிமை என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தளத்திலே அவர்களுடைய கருத்து ஒரு கவலையை தெரிவித்தது. பெண்கள் எல்லாம் வரம்பு மீறி செல்கிறார்களோ என்ற மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அதனால் என்னுடைய கருத்தை 2 நிமிடம் இந்த அவையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் விரும்புகிற தந்தை பெரியார் வேண்டுகிற பெண் உரிமை என்பது எதுவென்றால், நம்முடைய சுயமரியாதை இயக்கத்தை பொறுத்தவரை நாம் எதை முன்னெடுக்கிறோம் என்றால், ஆணை போல அத்தனை உணர்வுகளும் பெண்ணுக்கானது, ஆணை போல அத்தனை வாய்ப்பும் பெண்ணுக்கு வழங்கப்பட்டால் பெண்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், அவர்களை முடக்க கூடாது என்ற கருத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு உலக அளவில் வளர்ச்சி என்பது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் சரி பாதியாக இருக்கிற பெண்களின் வளர்ச்சியால் தான் அது சாத்தியமாகிறது என்பதற்காகத்தான் நாம் பெண்களை முடக்க கூடாது என்பதை தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். தந்தை பெரியாரினுடைய கருத்து என்பதும் அதுதான். பல கோடிக்கணக்கானவர்களை வீடுகளில் அடைத்து வைத்து அவர்களுடைய திறன்களை முடக்க கூடாது, ஆணை போல அத்தனையும் பெண்களால் சாதிக்க முடியும் என்றார். இன்றைக்கு பெண்கள் எல்லா விதத்திலும் அதை சாதித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போலதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், எவ்வளவுதான் இனம் முன்னேறினாலும் பெண் இனம் முன்னேறாவிட்டால் ஒரு உடலில் எப்படி ஒரு சரி பாகுதி செயலிழந்து போய் பக்கவாதம் ஏற்பட்டால் நலமாக இருக்கிற மறுபாதியும் செயலிழந்து போய்விடுமோ, அது போலதான் ஆண்கள் இனம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் பெண்கள் அங்கே முடக்கப்பட்டால் இது ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்காது என்று சொன்னார். ஆகவேதான் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஆணும் பெண்ணும் சமம் என்று கருதும் மனப்பான்மையும் பெண்ணை முடக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையும் தான் ஆகும். அண்மையிலே தென்கொரியா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எது காரணம் என்பதை வாழ்வியல் சிந்தனைகளில் எழுதியிருந்தார் ஆசிரியர் ஐயா அவர்கள். அதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டது, அந்த நாட்டில் பெண்களுக்கு மிகவும்
வேலை வாய்ப்புகளை சரி பகுதியாக பகிர்ந்தளித்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த வெற்றியின் ரகசியம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே பெண்களை முடக்குகிற எந்த சமுதாயமும் முன்னேறிய சமுதாயமாகாது. நாம் விரும்புகிற பெண்ணுரிமை என்பது உணர்வு ரீதியாக சமம் என்ற எண்ணமும் பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விதிவிலக்குகள் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும். விதிவிலக்குகளை வைத்து நாம் விதிகளை நிர்ணயிக்க கூடாது. பெரும்பான்மை பெண் சமுதாயம் இன்னமும் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னமும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஒருவர் இருக்கும் வரையிலும் கூட இந்த சுயமரியாதை இயக்க கருத்துகளும் பெரியாரின் பெண்ணியமும் நிச்சயம் பேசப்பட வேண்டும் வேண்டும் என்பதை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் என்னுடைய கருத்தை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. ஐயா இளமாறன் ஐயா. ஐயா இப்ப நன்றியை சொல்லி முடிச்சிருங்க ஐயா. நேரு ஐயா. மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த திராவிட பொழில் இணையவழி நூல் அரங்கம் ஆய்வரங்கம் என்பது உண்மையிலேயே பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்காவுக்கு தான் நாம் நன்றியை சொல்ல வேண்டும். ஐயா மருத்துவர் அவர்கள் மிக சிறப்பாக இதனை முன்னெடுத்து நடத்தி கொண்டு செல்வது என்பது இன்றைக்கு ஐயா ஜீவானந்தம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது குறிப்பிட்டார்கள். திராவிட பொழில் எவ்வளவு தேவையான இதழ் என்பதை நான் உணர்கிறேன். இது இன்னும் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி நாம் ஒவ்வொருவரும் இதில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு வகையில் திராவிட பொழில் இதழுக்கு என்னுடைய பங்களிப்பு இது என்ற வகையில் நம்முடைய எழுத்துக்களாக கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய கருத்தையும் சொல்லி மிக சிறப்பாக இந்த 2 கட்டுரைகளை அளித்த ஐயா டாக்டர் நடேசன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பேராசிரியர் ஜீவானந்தம் அவர்களுக்கும் அதே போல இந்த 2 கட்டுரைகளையும் எடுத்துக்கொண்டு மிக அருமையாக ஆய்வுரை அளித்த ஐயா மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் அம்மா கோதை அவர்களுக்கும் அது மிக இயல்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டு இந்த நிகழ்வினை மிகவும் உயிர்ப்பாகவும் துடிப்பாகவும் நடத்தி சென்ற அத்தனை கேள்வி கேட்பாளர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை தோழமைகளுக்கும் நன்றி சொல்வதோடு இந்த நிகழ்வு நடப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக அவருடைய முகத்தை கூட காட்டவில்லை தோழர் இளமாறன் அவர்கள். அவர்தான் பல்வேறு நிலைகளிலே ஐயா மருத்துவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். அவருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி அனைவருக்கும் நன்றியை சொல்லி தொடர்ந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுங்கள். திராவிட பொழில் இதழை படியுங்கள். அதில் இருக்கும் உங்களுடைய கட்டுரைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை திராவிட பொழில் இதழுக்கென்றே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறோம். அதில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வு தொடர் நிறைவு பெறுகிறது என்று சொல்லி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி.